ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். வணக்கம் பிள்ளைகள். நான் பேசுற கிளியர் ஆகிதா? ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்போ. ஓம் சார். ரைட். ஓகே ஓகே. அப்போ நாங்கள் எல்லாரும் வந்துட்டு 25 கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு நியூ யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இது வரைக்கும் நாங்கள் 1 to 6 வரைக்குமான அந்த யூனிட்டை நாங்கள் ஃபுல்லாகவே பார்த்து அதுக்குரிய பேப்பர்ஸும் செஞ்சு அவங்களோட தேர்டு எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறோம். சரியா? இந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணாங்களீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்களை ரெக்கார்டிங்ல சரி வச்சு அல்லது நீ என்ன செய்யணும் 26 லைன் கிளாஸஸ் போதும் நீ என்ன செய்யலாம் விரும்புறாக்கள் ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப எங்களுக்கு ஃபுல்லாவே 12 சிலபஸ் முடிஞ்சுது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா 13 தான் படிப்போம். உங்களுக்கு இடையில நான் என்ன செய்யணும்னு சொன்னா இப்படித்தான் சில டைமுகள்ல இப்ப மறக்குதானே படிச்ச விஷயங்கள். அப்ப இடையில நான் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டா நான் என்ன செய்யணும் அடிக்கடி ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுவேன். அது தனிப்பட்ட ரீதியில என்ன செய்யணும்னா ஒருத்தருக்கு எடுத்து நான் கேட்பேன். உங்களோட பேரண்ட்ஸோடையும் பேசி என்ன செய்யணும் நான் உங்களுடைய பேசுற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்குது. இப்படித்தானே நம்ம படிச்ச விஷயம் எல்லாம் மறக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும் பாடத்தோட கொஞ்சம் டச்சோட இருக்கும். உங்களோட எக்ஸாம் என்ன செய்யலாம் இந்த வருஷம் என்ன ஜனவரி ஸ்டார்ட் ஆகி உங்களோட எக்ஸாம் என்ன செய்யலாம் 10ஆம் மாசம் நடக்கலாம். நான் என்ன செய்யணும் இப்ப இருந்தே என்ன நாங்க ஒரு முயற்சி உண்டு சின்ன ஒரு முயற்சி எடுத்தோம்னு சொன்னா என்ன செய்யணும் நம்ம எக்ஸாம் ஒரு சிம்பிளான முறையில ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப கட்டாயம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா நாங்க நியூ யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்ப தயவு செஞ்சு கிளாஸஸ் மிஸ் பண்ணாம நாங்க ஃபுல்லா இதுக்கு டைமை செலவழிக்கல. என்ன பிள்ளைகள் ஒரு 1 hour செலவழிக்க போறோம். வீக்ல உங்களுக்கு 4 நாள் கிளாஸ் போட்டிக்கிறேன். அப்ப அந்த டைமுக்கு நீங்க என்ன செய்யுங்க அட்டென்ட் பண்ணி விஷயங்களை என்ன செய்யுங்க அன்றைக்கு படிக்கிற விஷயங்களை நோட் பண்ணி படிங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் சிம்பிளா இருக்கு. சிம்பிளா எந்த விஷயத்தையும் நாங்க சிம்பிளா அடையலும் அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப சிம்பிளா அடையலாது. நான் என்ன செய்யணும் நாங்க தியாகம் செய்யணும். நாங்க கஷ்டப்படணும் விளைச்சவங்களுக்கு. அப்ப நான் கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சு படிக்கணும். அப்படி நாங்க படிச்சு என்ன செய்யலாம் எங்களுக்கு ஒரு என்ன ஒரு நாலேஜ் நான் என்ன செய்யலாம் எங்களுக்குள்ள வளர்த்து கொடுக்கலாம். இப்ப சிம்பிளா படிக்கலாம் அது கஷ்டம் பிள்ளைங்க விளைச்சவங்களுக்கு. எங்கட ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாம நாங்க ஒரு 1 hour குந்திக்கு எங்களுக்கு படிக்க இல்லாட்டி அது நீங்க படிக்கிறதுல வேலை இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும் அன்றைக்கு இப்ப 13 சிலபஸ்ல படிக்கிற விஷயத்த அன்றைக்கு படிச்சு முடிங்க. ஓவரா லோடா இருக்காதீங்க விளைச்சவங்களுக்கு. அப்படி என்ன செய்யுங்க இப்ப கிளாஸஸ் மிஸ் பண்ணாம என்ன செய்யுங்க ஒன் டைம் கிளாஸஸ் வாங்க. அப்ப நான் தார விஷயங்கள் என்ன செய்யுங்க நோட் பண்ணி தான் நாங்க படிப்போம். நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ல போக மாட்டேன். சரியா? நான் ஒவ்வொரு ஆளா கேட்பேன். விளங்கிட்டா கேட்டுதான் படிப்பிட்டு என்ன செய்ய நான் ஸ்பீடா போய் வேலை இல்லையே. நான் ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ணி எழுதி படிப்போம். சரியா? அப்ப ஒரு விஷயம் விளங்கி கொடுங்க. கிளாஸஸ் மிஸ் பண்ணாம வரணும். இதான உங்களுக்கு தேவை. சரியா? இது சிம்பிளான பாடம். படிப்பாக்க ரீதியான தொடர்பாடல் இது நடைமுறையுடன் நினைச்சலாம் கனெக்ட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த பாடம். சிம்பிளா விளங்குமா உங்களுக்கு. கிளாஸஸ் மிஸ் பண்ணக்கூடாது. சரியா பிள்ளைகள்? ஓகே. அப்ப அந்த விஷயத்த சொல்லிக்கொண்டு நான் சொன்னா உத்தியோகபூர்வமாக எங்களோட கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ரைட். அப்ப அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளையால் உங்களுக்கு நான் குரூப்ல வந்துட்டு 13 சிலபஸ்ல ஃபுல் அந்த நோட்ஸே போட்டிக்கிறேன். அதாவது நாங்க என்னென்ன படிக்கணும் 13 சிலபஸ்ல போட்டிக்கிறேன். இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு 12 சிலபஸுக்கு ஒரு சிஆர் காப்பி ஒன்று எடுத்துவீங்க. அப்படித்தானே? அது முடிஞ்சா என்ன செய்யுங்க அந்த கொப்பியை வச்சுட்டு இன்னொரு கொப்பி ஒன்று வாங்க 13 சிலபஸுக்கு. அதுல தாள் இருந்தா என்ன செய்யுங்க ஒரு தாளை விட்டுட்டு முன்னுக்கு என்ன செய்யுங்க 13 சிலபஸ் சொல்லி போட்டுட்டு நானும் உங்களுக்கு குரூப்ல போட்டீங்களா பாத்தீங்களா? குரூப்ல போட்ட விஷயத்த யார் சரி பாத்தீங்களா? அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நான் புக்ஸ் போட்ட என்னதுக்காண்டு சொல்றேன். இப்ப பாருங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இதை ஃபுல்லா எழுதி எடுக்க போறீங்க. ஃபுல்லா எழுதி எடுத்துட்டு நீங்க என்ன செய்றீங்க நீங்க படிக்கிறீங்க. 3 பாக்ஸ் போட்டீங்க உங்களுக்கு பாருங்க. 3 பாக்ஸ் போட்டீங்க. 3 பாக்ஸும் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு ஃபுல் கிளியர்னு சொன்னா நீங்க ஒரு கலர் பெண்ணை யூஸ் பண்ணுங்க. விளங்குதா உங்களுக்கு? இப்ப நீங்க படிப்பாக்க ரீதியான தொடர்பாடல் படிக்கிறீங்க. உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆகிக்கணும் சார். நீங்க என்ன செய்யுங்க ரெட் பெண்ணை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சாதாரணமா தான் கிளியர் ஆகிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க ப்ளூவால மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சரி நீங்க செய்யுங்க ஒரு பிளாக் பெண்ணை யூஸ் பண்ணுங்க. அப்ப இப்படி படிச்சு பாருங்க. இப்ப நாங்க பாருங்க இந்த 7 யூனிட்டுக்குள்ள நாங்க இவ்வளவு தலைப்புகள் தான் படிக்க போறோம். உங்களோட குரூப்ல போட்டிக்கிறேன். சரியா? குரூப்ல போட்டிக்கிறேன்னு பாருங்க. அப்ப நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
கொஞ்சம் இலசா பண்ணி காட்டுறேன். சரி பாருங்க, இந்த விஷயத்த நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதே மாதிரி அடிங்க, உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். பெரிய ஒரு வேலை இல்லை தானே, எவ்வளவு டைம் கழிக்குமா உங்களுக்கு. அப்ப என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் கிரேட் பெண்ணால படிப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அல்லது ஆக்க ரீதியான தொடர்பாடல் அல்லது புத்தாக்க தொடர்பாடல் சரி தலைப்பு ஒண்ணு போடுங்க. சரியா, போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா இன்னைக்கிற சப் ஹெட்டிங்ல உப தலைப்புகளை இது எடுங்க. வெளியெடுத்து என்ன செய்யறீங்க, ஃபுல் கிளியர் சொன்னா ஒரு பெண்ணை யூஸ் பண்ணுங்க, நார்மலா கிளியர் ஆகின்னு சொன்னா ஒரு பெண்ணை யூஸ் பண்ணுங்க, அறவே கிளியர் இல்லைன்னா போடுங்க. அந்த அறவே கிளியர்ல ஆகணும் என்ன கண்டெக்ட் பண்ணணும். நீங்க எனக்கு இந்த பாடம் சார் ஃபுல்லா விலங்குலன்னு சொல்றாங்க, என்ன கண்டெக்ட் பண்ணீங்கன்னு செய்யுங்க, நான் என்ன செய்யலாம் படிச்சு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள், அப்ப இப்படிதான் நீங்க என்ன செய்ய போறீங்க, 13 சிலபஸ படிக்க போறீங்க. இப்ப நீங்க 1 இருந்து 6 என்ன நிறைய விளையாட்டுகள் விளையாடி நீங்க கிளாஸஸ் மிஸ் பண்ணீங்க, அதை விடுங்க. அப்படி என்ன விஷயங்கள் கிளியர்லாக 26ஓட வந்து ஜாயின் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. 13 சிலபஸ்ல விளையாட வேணாம். உங்களோட லைஃப் என்ன, உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற பரீட்சை வந்து நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. என்ன பிள்ளைகள், உங்களோட லைஃபை தீர்மானிக்கிற பரீட்சை இல்லையா, உண்மைதானே. பாருங்க, லைஃபை தீர்மானிக்க போகுது. அப்ப நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க் இங்க முக்கியம் பிள்ளை. சரியா, இப்ப 13 சிலபஸ நான் சொல்ற மெத்தட்ல படிச்சா அவங்களுக்கு சிம்பிளா இருக்கும். அதுக்காக நான் இப்படி போட்டிக்கிறேன். இப்ப தயவு செஞ்சு ஒரு சிஆர் கொப்பி ஒன்று எடுத்து இந்த விஷயத்தை எனக்கு எழுதி அடுத்த முறைக்கு இந்த 23 பேர் இருக்கிறீங்க, இந்த 23 பேர் என்ன செய்யுங்க எனக்கு அனுப்புவோம். சரியா, அப்படி படிச்சு பாருங்க, உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். ரைட், அப்ப நாங்க விஷயத்துக்குள்ள போவோம் பிள்ளைகள். இந்த படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அல்லது சொல்லுவாங்க ஆக்க ரீதியிலான தொடர்பாடல். பாருங்க எழுதி வர்றது, ஆக்க ரீதியிலான சொல்லுவாங்க அல்லது புத்தாக்கம் சொல்லலாம், புத்தாக்க நியூனஸ் அப்படி சொல்லலாம். நாங்க இந்த தொடர்பாடலுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் சொன்னா எங்களோட 7வது யூனிட்டுக்குள்ள நாங்க இன்ன இருக்கிற உப தலைப்புகளுக்குள்ள படிப்போம். பாருங்க, அப்ப ஒன்று சொல்லப்படுது படிப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அறிமுகம். இப்ப எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு எங்களுக்கு விளங்க தானே வேணும், அந்த அறிமுகத்தை நாங்க பார்ப்போம். சரியா, அதுக்கு பிறகு படிப்பாக்க ரீதியான தொடர்பாடல இயல்புல நாங்க பார்ப்போம். சரியா, அதுக்கு பிறகு நாங்க படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அவசிய முக்கியத்துவம். பாருங்க எவ்வளவு நாங்க என்ன செய்ய போறோம், 7.1 படிக்க போறோம். பாருங்க, இப்ப நாங்க பிள்ளையால் ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு தலைப்புகளை படிச்சுட்டு வந்திக்கிறோம். அப்படியா இல்லையா, இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எத்தனை தலைப்புல படிச்சுக்கிறோம் சொல்லுங்க ஆபம். முதலாம் பாடத்துக்குள்ள எத்தனை தலைப்பு, ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ள நாங்க எத்தனை தலைப்புல படிச்சுக்கிறோம், 4. என்ன, உலக அறிமுகம், இலங்கை அறிமுகம், பயன்கள், துறைசார் பாடம். ஓமா இல்லையா, செகண்டுக்குள்ள செகண்ட்ல 5 5 சொல்லுங்க. தொடர்பாடல் இனம் காணல், தொடர்பாடலின் கூறுகள், தொடர்பாடல் வரை விலக்கணம், தொடர்பாடல் பணிகள். பணிகள் ரைட். 3வது யூனிட்ல 3 சொல்லுங்க, 3 வகைகள், வடிவங்கள், மாதிரிகள். மாதிரிகள். 4வதுல 4 சொல்லுங்க. 4 பாரம்பரிய ஊடகம், வெகுசான ஊடகம், புதிய ஊடகம், சமூக ஊடகம். சமூக ஊடகம் ரைட். 5வதுல 3 சொல்லுங்க பாப்போம். பண்பாடு அறிமுகம், பண்பாடு வகைகள், பண்பாட்டிடை கற்கை, பண்பாட்டை கற்கை, பண்பாடு ஊடகத்தில் செலுத்துற தாக்கம். 4 சரியா, பண்பாடு அறிமுகம், பண்பாட்டு வகைகள், பண்பாட்டிடை கற்கை, பண்பாடு ஊடகத்துல செலுத்துற தாக்கம். சரியா, 5வது. 6வதுல சொல்லுங்க. 6வதுல சொல்லுங்க பாப்போம். 6வதுல என்ன சொல்லுங்க பாப்போம். 3 ஊடக விமர்சனமும் பெரிய தலைப்புகளை தானே. ஊடக விலங்குகள் ஒன்று செலுத்த ஒரு தலைப்பிலையும் ஊடக விமர்சனம் செலுத்த மற்ற ஒரு தலைப்பிலையும் படிச்சிடறேன். சரியா, அப்படியே பாருங்க. இப்படி நீங்க என்ன சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கேட்பேன், நான் ஒவ்வொரு ஆள் எடுத்து ட்ரை ஒன்று பண்ணிக்கிறேன். அந்த 11ஆம் தேதி கூட நான் கேட்பேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னு பாருங்க, படைப்பாக்க தொடர்பாடல் அறிமுகம், படைப்பாக்கத்தின் அடிப்படை கூறுகள், படைப்பாக்கம், ஒளிப்பாவனை. 3 தேர்ச்சி மட்டங்கள், 7.1, 7.2, 7.3. அதுக்குள்ள இருக்கிற உபதலைப்புகள் தான் அது. முதல்ல பாருங்க, படைப்பாக்க தொடர்பாடல் அறிமுகம்,
படைப்பாக்க தொடர்பாடல் இயல்புகள், படைப்பாக்க ரீதியிலான தொடர்பாடல் அவசிய முக்கியத்துவம், இது வேணுமே நாங்க படிக்க போறோம். 7.1 படிக்க போறோம். பாருங்க அப்ப 7.2 படைப்பாக்கத்துல அடிப்படை கூறுகள்னு சொல்லி படிப்போம் நாங்க. அதே போல படைப்பாக்க தொடர்பாடல்ல படைப்பாக்க மொழி அறிமுகம் பத்தி படிப்போம் நாங்க. இவ்வளவு நாங்க செய்ய போறோம் 7.2 படிக்க போறோம். 7.3 பாருங்க அப்ப படைப்பாக்க ரீதியான மொழிப்பாவனை, பேசின ஊடகங்களோட படைப்பாக்க மொழிப்பாவனை எவ்வாறு பயன்படுத்தப்படுது, சினிமாவுல படைப்பாக்கத்தன்மை எப்படி, இது பாருங்க நான் சினிமாவில பத்தி படிக்க போறேன். என்ன பிள்ளைகள் கேமரா கோணங்கள், கேமரா அசைவுகள் பத்தி படிக்க போறோம். போட்டோகிராஃபி பத்தி படிக்க போறோம் பாருங்க என்னோட பாடத்துல. அரங்கம் தியேட்டர் பத்தி படிக்க போறோம் பாருங்க. படைப்பாக்கத்துல நாட்டு அறிவியல் எப்படி பயன்படுத்தப்படுது, படைப்பாக்க மொழிப்பாவனை எப்படி பயன்படுத்தப்படுது பாத்தீங்களா. அப்ப இவ்வளவு விஷயமும் என்ன நாங்க இந்த 7 யூனிட்டுக்குள்ள படிக்கிற விஷயம். அப்புறம் இன்ட்ரெஸ்டான ஒரு பகுதியா இருக்கு. போட்டோகிராஃபி எல்லாம் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் தானே, போட்டோகிராஃபி போட்டோ பிடிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாம் பாருங்க விளையாச்சு. அதே போல சினிமாவெல்லாம் இருக்குது, தியேட்டர் எல்லாம் இருக்குது. சரியா. அப்ப இவ்வளவு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், உங்களோட கொப்பியில முன்னுக்கு எழுதி எடுக்கணும். ஏன்னு சொன்னா உனக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். நான் இவ்வளவுதானே படிக்க போறோம், அப்ப சிம்பிளான விஷயம் தானேன்னு சொல்லி ஐடியா ஒன்று வரும். இப்ப தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, கட்டாயம் இந்த விஷயத்த எல்லாருமே எழுதி எடுங்க. எழுதி எடுத்து அடுத்த கிளாஸுக்கு அனுப்புவோம். சரி, எல்லாத்தையும் அனுப்புங்க, நான் பார்த்து என்ன விஷயம்ன்றத சொல்றேன். சரியா, ஓகே. இப்ப நாங்க டைரெக்டா விஷயத்துக்குள்ள போகும் பிள்ளையால். அப்ப உங்களுக்கு நான் ஃபுல்லாவே என்ன விஷயங்கள் செய்யணும், எப்படி படிக்கணும்னு சொல்ற அறிமுகத்தை சொல்லிக்கிறேன். இப்ப நாங்க பாட அறிமுகத்துக்குள்ள போறோம். சரியா. அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும் 7.1, 7.2, 7.3 சொல்லிக்குது. இப்ப நாங்க 7.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பாருங்க, அப்ப 7.1 எங்களுக்கு செல்லப்படுது பிள்ளைகள் படைப்பாக்க தொடர்பாடலின் மிகவும் பயனுறுதி உள்ளது ஒரு தொடர்பாடல் என்பதை விவரிப்பார். அப்ப உங்களோட கற்றல் பேரு சொல்லப்படுது பாருங்க. இந்த பாடத்தை நீங்க படிச்சு நிறைவு செய்யக்குள்ள படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் சொன்னா என்னன்னு நீங்க என்ன செய்யணுமா, ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். தெளிவா உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க, ஒவ்வொருத்தரும் இந்த கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன், இந்த படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலை படிச்ச பிறகு நீங்க என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எனக்கு படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலை இதான் சொல்லணும். நீங்க அப்படியான ஒரு சேலண்டை நீங்க என்ன செய்யணும், உங்களுக்குள்ள நீங்க வளர்த்து கொள்ளணும். இது ஒரு கற்றல் பேராக எதிர்பார்க்கிறாங்க. சரியா. அதே போல பிள்ளைகள் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அவசிய முக்கியத்துவம், இந்த கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன்களுக்கு என்னத்துக்கு யூஸா இருக்குது, என்னது எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆகிக்குது, இப்படி நீங்க என்ன செய்யணுமா, சொல்லக்கூடிய ஒரு டேலண்டை நீங்க வளர்த்து கொள்ளணுமா. பாருங்க, அப்ப இந்த 2 விஷயங்கள் தானே செய்யப்படும் நமக்கு கற்றல் பேறுகளாக. ஏண்டு சின்ன பிள்ளைகள் இந்த கற்றல் பேறுகள் போடப்பட்டிருக்குது எங்கட பரீட்சை வினாக்களுக்கு தானே. எங்கட பரீட்சை வினாக்கள் வந்துட்டு இந்த கற்றல் பேறுகள் என்ன செய்வாங்க, அடிப்படையா வச்சு தொடுக்கப்படுற விளங்கிச்சவங்களுக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கற்றல் பேறுகள்ல நான் கிளியர் ஆகிக்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களை நீங்க என்ன செய்யணும், சுய விசாரணை செஞ்சு கொள்ளணும். எனக்கு கிளியர் ஆகிக்குது, எனக்கு செய்யல நீங்க என்ன செய்யணும், உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளணும். சரியா, ஓகே. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த படைப்பாக்க ரீதியான தொடர்பாலும் சார் என்னட்டு நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க எல்லாருமே பேச போறோம் இடத்துல. என்ன, நான் மட்டும் பேச போறேன், நீங்களும் பேச போறீங்க. நீங்க பேசுவீங்க பாப்போம் எப்படின்னு சொல்லி. ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அல்லது ஆக்க ரீதியிலான தொடர்பாடல். ஆக்கம் சொன்னா என்னது சொல்லுங்க பாப்போம். ஆக்கம் சொல்லக்குள்ள உண்ட உருவாக்குறாங்க என்ன பிள்ளைகள், உன்னை கிரியேட் பண்ற விளங்கிச்சவங்களுக்கு. அதான் ஆக்க ரீதியிலான தொடர்பாடல் அல்லது புத்தாக்க ரீதியிலான தொடர்பாடல். எப்படி புத்தாக்கம், நியூனஸ் சொல்லுவாங்க. அப்ப அப்படியான ஒரு தொடர்பாடலை தான் நான் படுத்தல பார்க்க போறேன். அப்ப எங்களுக்கு தொடர்பாடல் சொன்னா என்னது தெரியும் ஓமா இல்லையா. தொடர்பாடல் சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம். கம்யூனிகேஷன். எஸ், வெரி குட். இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச், தகவலை பரிமாற்றிக் கொள்றேன். ஓமா இல்லையா, நான் படிச்சுக்கிறேன் பாருங்க, எனக்கு தெரியுது. அப்ப படைப்பாக்கம் சொன்னா என்ன, கிரியேட்டிவ் சொன்னா என்ன சொல்லுங்க பாப்போம் தெரிஞ்சாக்க. புதுசா ஒண்ட உருவாக்குற, யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை உருவாக்கினா அது ஒரு படைப்பாக்குறது. வெரி குட். புதியது புனைதல், வெரி குட். ஒன்று சொன்னீங்க. அல்லது இன்னொன்று சொன்னீங்க, புதுசா ஒன்று உருவாக்குறது. என்ன, இதுக்கு முன்னுக்கு யாருமே சிந்திக்காத, கற்பனை செய்யாத என்ன ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்கும். அப்படி உருவாக்கின என்ன பிள்ளைங்க அது, அதைத்தான் நாங்க சொல்ற படைப்பாக்கம்னு சொல்றேன். பாருங்க அப்ப நீ சொல்றது சரி, வேற சொல்லுங்க. படைப்பாக்கம் சொன்னா வேற எப்படி, சும்மா சொல்லுங்க, கேஷுவலா நீங்க பேசலாம், பிரச்சனை இல்லை.
படைப்பாக்கம்னா எப்படி இருக்கும்? தன் ஆற்றலை பயன்படுத்தி நம்ம ஒரு புது சவுண்ட் உருவாக்குறோம். உங்களோட ஆற்றல், உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட திறமைகள், உங்களோட திறன்கள் இதை நீங்க என்ன செய்றீங்க? பயன்படுத்தி ஒரு புது விஷயத்தை உருவாக்குறீங்க. சரியா? ரைட். அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் சின்ன பிள்ளையால்? இப்ப நாங்க ஷோர்ட்டா எழுதி படிப்போம். இந்த டியூட் பிரிண்ட் பண்ணாக்கள் நான் என்ன நினைச்சேன்னா அந்த டியூட்டை கொஞ்சம் modify பண்ணி கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள். என்ன நினைச்சேன்னா ஸ்ட்ரக்சர் மாதிரி உடைச்சு எடுக்கிறேன். நான் டைப் பண்ணி முடியல. அதால நான் இதை ஷேர் பண்ணி விட்டேன். நீங்க பிரச்சனை இல்லை, பிரிண்ட் பண்ணாக்கள் எழுதி படிங்க. நான் அடுத்த கிளாஸ்ல அந்த நோட்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். இப்ப பிரிண்ட் பண்ண இருக்காக்கள் இப்ப பண்ணாதீங்க. நான் இன்னொரு நோட்ஸ் இதே நோட்ஸ் தான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு மேலுக்கு படத்துல ரெட்டால் எழுதுவேன். இது பாருங்க, உங்களுக்கு படிக்கிறது சிம்பிள் ஆகிக்கும். படுத்து என்ன செய்ய வேண்டாம் நான் படைப்பாக்க தொடர்பாடல் அறிமுகம் சரி போடுவேன். இப்ப நீங்க படைப்பாக்க முடிச்சுன்னா என்னண்டு இவ்வளவு பொயின்ஸுக்குள்ள வச்சு கொடுக்கணும். இதை நான் போடுவேன். படைப்பாக்கம் தொடர்பான வரைவிலக்கணம் சரி போடுவேன். இது படைப்பாக்கம் என்பதற்கான லியோ டோல்ஸ்டாயின் கருத்துன்னு சொல்லி போடுவேன். அதை நான் என்ன சொன்னா உங்களுக்கு ரெட்டால் எப்படி போட்டு டைப் பண்ணி தாரேன். அந்த நோட்ஸை பிரிண்ட் பண்ணாக்க நீங்க என்ன செய்யுங்கன்னு நான் சொல்லக்குள்ள பேனையால எழுதுங்க. சரியா? அல்லது பிரிண்ட் பண்ண இருக்கிறார்கள். இப்ப பிரிண்ட் பண்ண வர நான் ஒரு நோட்ஸ் ஒன்று போட்டு பிரிண்ட் பண்ணி கொள்ளுங்க. இதை மட்டும் மத்த எல்லாம் ஓகே நோட்ஸ், இதை மட்டும் நான் அப்படி செஞ்சு சிம்பிள் ஆகிக்குமே உங்களுக்கு படிக்கிறதுக்கு. சரியா? ரைட். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, நான் பெண்ணால மேலுக்கு போடுங்க. படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அறிமுகம் சரி போடுங்க. நினைக்கிற விட இந்த ஸ்பேஸ்ல போடுங்க. மனிதன் இயற்கையாக சரி போட்டுக்கிறேன் அதுல போடுங்க. படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலின் ஒரு பொதுவான அறிமுகத்தை நாங்க பார்ப்போம். சரியா? நினைச்சோம்னா படைப்பாக்கம் என்னென்ன நினைச்சோம் விளங்கி எடுப்போம். உங்களுக்கு விளங்கி எடுத்த பாடம் ஈஸியா இருக்குமா இல்லையா? சொல்லுங்க. ஈஸியா இருக்கும். ரைட். அப்ப அந்த அடிப்படையில பிள்ளைகள் படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் சொல்லக்குள்ள இங்கிலீஷ்ல வந்துட்டு கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. அதாவது படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் சொல்லக்குள்ள பிள்ளைகள் இப்ப நீங்க சொன்னது போல ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்யணும்? மிகவும் ஒரு அழகான முறையில ஒரு கவர்ச்சிகரமான முறையில கொஞ்சமே ஒரு வேறுபட்ட ஒரு கோணத்துல நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்க முன் வைக்கணும். விளங்கிச்சு உங்களுக்கு? ஒரு விஷயத்த நீங்க என்ன செய்யணும்? ஒரு கவர்ச்சிகரமான முறையில கொஞ்சம் டிஃபரெண்டான முறை நீங்க என்ன செய்யணும்? முன் வச்சா அதை நாங்க என்னன்னு சொல்றோம்? படைப்பாக்க ரீதியான தொடர்பான்னு சொல்றோம். நிச்சயமா என்ன செய்யணும்? அது ஒரு நியூனஸ், ஒரு புத்தாக்கமான விஷயமா இருக்கணும். அதாவது இப்ப ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்த நாங்க சொல்லக்குள்ள அதை படைப்பாக்கன்னு சொல்லலுமா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இருக்கீங்க சரியா? நாங்க எடுத்துக்கொள்ளும் லியோனார்டோ டா வின்சி வந்துட்டு என்ன ஓவியத்தை கண்டுபிடிச்சாரு? மோனாலிசா. இவர் வரைஞ்ச மோனாலிசா ஓவியத்தை நீங்களும் வரைஞ்சிட்டு இத படைப்பாக்குன்னு சொல்லுவீங்களா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன். ஏன் அட படைப்பாளி யாரு? டா வின்சி. அப்ப அவர் வரைஞ்சத நீங்களும் கொப்பி பண்ணிட்டு நான் தான் மோனாலிசா ஓவியத்துல படைப்பேன் நாங்க சொல்லல. படிப்போம் இதெல்லாம் பத்தி. அப்ப ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்த நாங்க சொல்லக்குள்ள அதை படைப்பாக்கம்னு சொல்லல அது பிள்ளைகள். விளங்கிச்சு உங்களுக்கு? அப்ப நாங்க என்ன செய்யணும்? நாங்க ஒரு புதிய விஷயத்த உருவாக்குவோம். எங்களால என்ன செய்யணும்? எங்களால உருவாக்கப்பட்ட எங்கட சொந்த ஐடியாஸ், எங்கட சொந்த கருத்துக்கள் இதை நாங்க என்ன செய்யணும்? நாங்க பயன்படுத்தி உருவாக்குற ஒரு விஷயம் தானே என்ன படைப்பாக்கம்னு சொல்றேன் நாங்க. விளங்கிச்சு உங்களுக்கு? எனவே இதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் சிந்திக்காத, கற்பனை செய்யாத, என்ன நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னு சொன்னா அது படைப்பாக்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள், உலகத்துல நிறைய விஷயங்கள் ஒரு படைப்பாக்கமா இருக்கு. நீங்க பாக்குற நிறைய விஷயங்கள் ஒரு படைப்பாக்கமிக்க வகையில முன்வைக்கிறாங்க. ஓமாலியா பாருங்க. அப்ப இப்படி நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லுங்க. அப்ப கிரியேட்டிவா ஒரு படைப்பாக்கமிக்க வகையில உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க கண்டுகளிச்ச விஷயங்களை சொல்லுங்க பாப்போம். பேசுங்க பாப்போம். ஏஐ டெக்னாலஜி வருமா சார்? எடுத்த உடனே அங்க போகாம நீங்க சிம்பிளா வாங்க. இப்ப சாப்பாட்டுல இருந்து போங்களேன்னு பாப்போம். சாப்பாடு ஒரு படைப்பாக்கமா இல்லையா? இப்ப நீங்க சாப்பாடுல பாருங்க பிள்ளைகள், சாப்பாடுலயே எவ்வளவு படைப்பாக்கம் இருக்குது. எப்படி படைப்பாக்கம் இருக்கு சாப்பாட்டுல சொல்லுங்க பாப்போம். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல எப்படி படைப்பாக்கம் இருக்கு சும்மா சொல்லுங்க பாப்போம். சாப்பிடுற சாப்பாட்டுல எப்படி படைப்பாக்கம் இருக்கு சார் இப்ப பாப்போம். யார் சோறு எடுத்தோம்னு சொல்லி சொன்னா அதுல ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி
அப்படி ரைட், பாத்தீங்களா? சாப்பாடு நீங்க பிரியாணி எடுத்தீங்கன்னு சொன்னாலே பிள்ளையால் அதுல எவ்வளவு வெரைட்டியா வைக்கிறாங்க. நீங்க பாப்பீங்க, இப்ப மூங்கில் பிரியாணி சொல்லிக்குது, தலப்பாக்கட்டு பிரியாணி சொல்லிக்குது, பாத்திருப்பீங்க. நீங்க பாருங்க, இது சாப்பாட்டுல என்ன செய்யுது, ஒரு படைப்பாக்கம். இப்ப சவல் பிரியாணி சொல்லிக்குது பாருங்க. அப்ப சவலை கொண்டு என்ன செய்வாங்க, அதுல சிக்கன் பீஸ் எல்லாமே வச்சுட்டு என்ன செய்வாண்டா, அதுல என்ன செய்வாங்க, அந்த சலாத் வெளியில வச்சு கொண்டு கொண்டு ஒரு படைப்பாக்கம் இல்லையா? எங்களுக்கு என்ன செய்யுது, பார்க்க தூண்டுதல் இல்லையா பாருங்க. அப்ப தூண்டுது, ஒரு படைப்பாக்கம். ஜென்ரலா பேசுங்களேன், படைப்பாக்கம் பாருங்க, சாப்பாட்டுல படைப்பாக்கம். அதே போல பாருங்க, நீங்க நிறைய விஷயங்களை பாத்துப்பீங்க. சின்ன பிள்ளையில பாருங்க, சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஸ்கூல்ல படிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி படைப்பாக்க மிக்க வகையில என்ன செய்வாங்க, சில விஷயங்களை அவங்களுக்கு ஏத்த மாதிரி முன்வைப்பாங்க. எப்படி முன்வைப்பாங்க, சில ஒன்று சரி பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி செய்வாங்க படைப்பாக்க படங்களை செய்யும். காட்டி வீடியோக்களை காட்டி முன்வைப்பாங்க. பாத்தீங்களா, ஸ்கூல்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப அந்த இதெல்லாம் பாருங்க, பிரிஸ்டல் போர்ட் மட்டையில வச்சு என்ன செய்வாங்கடா, ஆனாவெல்லாம் என்ன செய்வாங்க, எப்பிள் போட்டு, ஒரேஞ்ச் போட்டு என்ன செய்வாங்க, அப்படி எல்லாம் எழுதி என்ன செய்வாங்க, ஒட்டுவாங்க. என்ன செய்யும், பிள்ளைகளுக்கு ஒரு கிரியேட்டிவா இருக்குமா இல்லையா? இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பிள்ளைங்க என்ன செய்யுது, படைப்பாக்க மிக்க வகையில முன்வைக்கப்படுது. இன்றைக்கு உலகத்துல என்ன, உலகமே படைப்பாக்கத்தை அடிப்படை வச்சுதான் இயங்கி கொண்டிருக்குதான். அப்ப உலகத்துல படைப்பாளி யாரு சொல்லுங்க அப்ப, உலகத்துல படைப்பாளி யாரு? இந்த உலகத்துல அப்படிப்பா கடல் அரிக்கலாம், வானவில் அரிக்கலாம். வானவில்ல பாருங்க, வானவில்ல மனிதனை படைச்ச சொல்லுங்க அப்ப, யாரு படைச்சு? கடல், இறைவன். ஆறுகள், இறைவன். உலகத்துல படைப்பாளி இறைவன் பிள்ளைகள். நம்மள உருவாக்கினா இல்ல. நீங்க இந்த கடல்களை பாருங்க, வானவில் பாருங்க, மழை காலங்கள் தோன்ற வானவில்ல பாருங்க, யார், எல்லாமே இறைவனால உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தானே. அப்ப அவன் ஒரு பெரிய ஒரு படைப்பாளி. ஓமாலியா வச்சு பாருங்க அப்ப. அப்ப இப்ப நான் படைப்பாக்கத்தை எடுத்தோம்னா ஜென்ரலா சொல்லிக்கிறேன், ஒரு ஐடியா ஒன்று வரணும்னு சொல்லிட்டேன். சரியா? அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, படைப்பாக்கம்னு சொன்னா என்னன்னா, அவங்களோட எக்ஸாம்ல கேட்டா நீங்க என்ன செய்யணும், இப்படி கொடுக்கலாம். ஒரு விடயத்தை நீங்க என்ன செய்ய, ஒரு கவர்ச்சிகரமான முறையில, என்ன இதுக்கு முன்னுக்கு யாருமே சிந்திக்காத, கற்பனை செய்யாத, என்ன ஒரு புதுசா நீங்க ஒரு விஷயத்தை உருவாக்கினா அதை நான் என்னன்னு சொல்றேன், படைப்பாக்கம்னு சொல்றேன். அப்ப இதுக்கு முன்னுக்கு ஒருத்தர் செஞ்ச விஷயத்த நாங்க செஞ்சுட்டு அதுல படைப்பாளி நாங்கன்னு சொல்லல. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, நீங்க மின்குமலை கண்டுபிடிக்கிறீங்க, நீங்க மின்குமலை கண்டுபிடிச்சிட்டு நீங்க அதோட படைப்பாளின்னு சொல்ல இயலுமா? இல்ல. இப்ப மின்குமலை கண்டுபிடிச்சவர் யாரு சொல்லுங்க பாப்போம். தோமஸ் தாமஸ் அல்வா எடிசன். தோமஸ் ஆல்வா எடிசன் என்ன செய்றாரு, மின்குமலை கண்டுபிடிச்சாரு. எத்தனாவது மின்குமலை கண்டுபிடிச்சாரு? 1000. 999 சொல்றேன் நாங்க என்ன. இப்ப 999 ட்ரை பண்ணிக்கிறாரு பாருங்க, என்ன பிள்ளைகள். அப்ப அவரு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச மின்குமலை நாங்களும் ஒரு பல்பை கண்டுபிடிச்சிட்டு நாங்க படைப்பாளின்னு சொல்ல இயலுமா? இல்ல. அப்ப இதான் விஷயம் பாருங்க, ஒருத்தர் சிந்திக்காத, கற்பனை செய்யாத, என்ன நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அதான் படைப்பாக்கம்னு சொல்றது. சரியா? அப்ப எக்ஸாம்ல என்ன செய்யலாம், படைப்பாக்கம் என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாதுன்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் நாங்க, சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயத்தை மிகவும் அழகான முறையிலும் கவர்ச்சியான முறையிலும் சற்று வித்தியாசமாக அல்லது வேறுபட்ட கோணத்தில் முன்வைப்பது. முன்வைப்பது என்ன படைப்பாக்கம் இருக்கும். அது என்ன ஒரு புத்தாக்கமான விஷயமா இருக்கணும். அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன, ஒருத்தர் செய்த விடயத்தை நாங்க செஞ்சுட்டு அதை படைப்பாளி நாங்க சொல்ல முடியாது. சரியா பிள்ளைகள்? இப்ப நீங்க என்ன செய்றீங்க, முதலாவது படைப்பாக்கம் தொடர்பான அறிமுகம் சொல்லி என்ன செய்யுங்க, போட்டுட்டு இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. வைகிது நோட்ஸ் அதை எழுதி கொள்ளுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. மனிதன் இயற்கையாகவே படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலில் ஈடுபடும் ஒரு உயிரினமாகும். உண்மைதானே? இப்ப நாங்க பாருங்க பிள்ளையால், நாங்க பயன்படுத்துற இப்ப நார்மல் அடுப்பு நாங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வாட்ஸ்அப்ல நீங்க எவ்வளவு படைப்பாக்க ரீதியான விஷயங்கள் பயன்படுத்துறீங்க, போமா இல்லையா? அப்படி பயன்படுத்துற விஷயங்கள் சொல்லுங்க பாப்போம். நீங்க வாட்ஸ்அப்ல படைப்பாக்க பயன்படுத்தப்படுற மெத்தட்ல எப்படி பயன்படுத்துவீங்க வாட்ஸ்அப்ல? ஸ்டிக்கர் போடுறோம். ரைட், வெரி குட். ஸ்டிக்கர் போடுறோண்டு, இன்னொன்று பர்த்டே விஷஸ், வெரி குட் உண்டு. வேற ரியாக்ட் பண்ற. ரியாக்ட் பண்றது, எமோஜிஸ், இதெல்லாம் படைப்பாக்கம். வீடியோ கிரியேட் பண்றது, போட்டோ வீடியோ எடிட். கிரியேட் பண்ணது. இப்ப நாங்க எடுத்துக்கொள்வோமே, இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் பர்த்டே இன்னைக்கு நைட்டுக்கு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க வந்துட்டு அவருக்கு விஷ் பண்ண போறீங்க.
இப்ப நீங்க அவருக்கு வந்துட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்று சொல்றதுக்கும் அவர்த்துல நீங்க என்ன செய்றீங்க, நீங்க போயிட்டு ஒரு கெப்காட்ல நீங்க என்ன செய்றீங்க, ஒரு வீடியோ எடிட் பண்ணி அவரோட போட்டோஸ போட்டு என்ன இந்த நண்பனை போல யாரு மச்சாண்டன இப்படி பாட்டெல்லாம் போட்டு நீங்க என்ன செய்ய, அடிச்சு விடுறீங்க அவருக்கு. அப்ப என்ன செய்யும், சும்மா நீங்க நார்மலா என்ன செய்றீங்க, ஒரு என்ன ஒரு விஷ் ஒன்று பண்றதுக்கு அதுவே யோசிச்சு பாருங்க. ஒரு என்ன ஒரு வீடியோ கிளிப் மாதிரி அதுல போட்டோஸ் போட்டு ஃபிளவர்ஸ் போட்டு அதை ஃப்ரேம் பண்ணி என்ன அதை வீடியோ அனுப்புறதுக்கும் எஃபெக்டிவ் எப்படி இருக்கும், இந்த தாக்கம் எப்படி இருக்கும் பாருங்க. என்ன நம்மளையும் என்ன மதிச்சு அனுப்பிக்கிறான்டாப்பா நம்மளோட ஃப்ரெண்ட் என்ன உண்மையான நண்பன், அவன் உணர்வான் இல்லையா, உணர்வான் பாருங்க. வடிவா இருக்கும். எப்படி அந்த மறக்காத அவனுக்கு மறக்க மாட்டுச்சு பாத்தீங்களா. இது ஒரு படைப்பாக்கம், இது ஒரு கிரியேட்டிவ் பாருங்க. அப்ப நீங்க ஸ்டிக்கர்ஸ் அடிக்கிறீங்க, எமோஜிஸ் போடுறது எல்லாமே படைப்பாக்கம் பிள்ளை. அப்ப என்ன மனிதன் இயற்கையாகவே என்ன படைப்பாக்க ரீதியான தொடர்பான ஒரு உயிரினம், உண்மைதான் பாருங்க. அப்ப பண்டைய மானுட பண்பாடு, மரபுரிமை மற்றும் கலைகளின் பயன்பாடு என்பன அன்றைய மனிதனின் படைப்பாக்க மற்றும் புத்தாக்க தொடர்பாடனை எடுத்து எம்புகின்றன. இப்ப பழைய காலத்து மக்களும் என்ன செய்யறாங்களாம், படைப்பாக்க ரீதியான அம்சங்களை பண்ணிக்காங்களாம். உதாரணம் மட்டும் சொல்லுங்க பாப்போம். பண்டைய காலத்துல பாப்போம் யாரு சொல்றேன், நாங்க 4ஆம் பாடத்தை வச்சு சொல்லுங்க பாப்போம். அல்ட்ரா மிரர்லெஸ் குகை ஓவியம். அந்த முகமூடி செய்யறது, முகமூடி செய்யற சிம்பிளா சொல்லுங்க பாப்போம். கோலம் போடுறது எடுத்து பாருங்க பாப்போம். கோலம் போடுறது பண்டைய காலத்துல இருக்குதா இல்லையா. பண்பாடு மானுட பண்பாடு செலவுக்குள்ள இந்த கோலம் போடுவாங்க வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்க, அது ஒரு படைப்பாக்கம் பிள்ளைகள். இந்த கோலம் எவ்வளவு வெரைட்டி எவ்வளவு வகை வகையா போடுவாங்க பாருங்க, அது ஒரு படைப்பாக்கம் விளைவிச்சவங்களுக்கு. அப்ப பண்டே அந்த அதே போல முகமூடி நீங்க சொல்றது அது ஒரு படைப்பாக்கம். இன்னொன்று சொன்னீங்க கத்தீஷ், ஒன்று சொன்னீங்க என்னது கத்தீஷ்? அல்ட்ரா மிரர்லெஸ் அல்ட்ரா மிரர்லெஸ் ஓவியங்களா? ரைட், ஓகே. பாருங்க, பண்டைய மானுட பண்பாடு, மரபுரிமை மற்றும் கலைகளின் பயன்பாடு என்பன அன்றைய மனிதனின் படைப்பாக்க மற்றும் புத்தாக்க தொடர்பான எடுத்து எம்புகின்றன. கோலங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பாருங்க பிள்ளையால், படைப்பாக்க ரீதியான தொடர்பாடு என்பது ஏதேனும் ஒரு தகவலை இலக்கு பெறுநருக்கு மிக நெருக்கமாக மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில். அப்ப இலக்கு பெறுநர் யாரு, டார்கெட் ஆடியன்ஸ். இல்லையா பாருங்க, நான் படிச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், நான் ஒரு கம்யூனிகேட்டர், நான் ஒரு தொடர்பாடுனர். நீங்க என்ன செய்றீங்க, நீங்க ஒரு பெறுநர். இப்ப நான் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப என்ன எடுத்துக்கொள்ள சிம்பிளா, நான் என்ன செய்யறேன், நோட்ஸை பார்த்து கொண்டே அப்படியே வாய்ச்சி கொண்டு ஒரு உங்களுக்கு அதுல ஒரு எஃபெக்டிவ்னஸ் ஒண்டிக்குமா? இல்ல. நீங்க யோசிப்பீங்க, என்ன கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுமோ தெரியல யோசிப்பீங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு அதில் ஒரு கவர்ச்சிகரமாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு என்ன உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில முன்வைக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப ஏதேனும் ஒரு தகவலை இலக்கு பெறுநருக்குன்னா நீங்க. இப்ப நீங்க என்ன டார்கெட் ஆடியன்ஸ் இடத்துல உங்களோட நோக்கம் என்ன, கற்றல் நோக்கம். அப்ப என்ன செய்றீங்க, இலக்கு பெறுநருக்கு மிக நெருக்கமாக மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் என்ன வரையறை செய்யலாம்னு சொல்லப்படுது. அப்ப நான் என்ன செய்யணும் பிள்ளைகள், நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த விஷயத்தை கெச் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க புரிஞ்சு கொள்ற மாதிரி என்ன செய்யணும், நான் அந்த தகவலை முன்வைக்கணும். இது சந்தர்ப்பங்களுக்கு மற்றும் நோக்கங்களுக்கு ஏற்ப மாறுபடும். இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஒரு விசேஷம் இருந்தா என்ன செய்யும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட படிப்பாக்க மாறுபடும். ஒரு கற்றல் சந்தர்ப்பம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இல்லையா பாருங்க, மாறுபடும். இதனூடாக படைப்பாக்க பூர்வமாக சிந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்கும். நினைச்சோம் நாங்க ஒரு என்ன ஒரு கிரியேட்டிவா ஒரு யோசிப்போம். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, அந்த உடைய நண்பனுக்கு எப்படி விஷ் பண்ணலாம் நீங்க யோசிப்பீங்க. இதுக்கு போட்டோ ஃப்ரேம் பண்ணுவோமா, இதுக்கு ஃபிளவர்ஸ் கொடுப்போமா, இதுக்கு என்ன சவுண்ட் எஃபெக்ட் கொடுப்போமா, இதுக்கு பிஜிஎம் கொடுப்போமா, எல்லாமே யோசிப்பீங்க பாருங்க, நீங்க யோசிப்பீங்க விளையிச்சு உங்களுக்கு. அப்ப இது எங்களுக்கு என்ன பிள்ளைகள், படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் சம்பந்தமான ஒரு அறிமுகமாக தரப்பட்டது. சரியா? அப்ப நான் கேட்ட கொஸ்டின் நீங்க என்ன செய்யுங்க, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது என்று சொல்லி என்ன ஒரு கொஸ்டின் ஒன்று வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும், இப்ப நாங்க பேசின விஷயங்கள்லாம் போட்டு எழுதி விட்டா மார்க்ஸ் தானே உங்களுக்கு. ஷோர்ட்டா சொல்ல போனா இதை மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. என்ன ஒரு விஷயத்த படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் என்று குறிப்பிடும் போது ஒரு விடயத்தை மிகவும் என்ன ஒரு அழகான முறையில், ஒரு கவர்ச்சிகரமான முறையிலும், சற்று வேறுபட்ட கோணத்திலும் முன்வைப்பதே படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் எனப்படும் சொல்லி போட்டு வச்சுக்கொள்ளும். சரியா? ஒரு விடயத்தை அழகான முறையிலையும் ஒரு கவர்ச்சிகரமான முறையிலையும் கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஒரு கோணத்துல நீங்க நினைச்சிடும் முன் வச்சுக்கின்னு சொன்னா ஐத்தான் என்ன நாங்க படைப்பாக்கன்னு சொல்றேன். சரியா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பந்தி கிளியர், டவுட் இருக்குதா இல்லைன்னு சரி
கேளுங்க அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் பந்தியில என்ன சரி டவுட் ஈராக்கள் கேளுங்க பாப்போம். சார் சொல்லுங்க. அந்த பண்டைய காலத்துல பயன்படுத்தின அந்த படைப்பாக்கிறதுக்கு கோலம் முகமூடி மாதிரி இன்னொன்னு பொம்மலாட்டம்னு ஒரு நாடகம் வைப்பாங்களே, சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாம் கட்டி அது நூலால இழுத்து, அதுக்கு என்ன சொல்றீங்க? குடுக்கலாம். அதுக்கு என்ன பேர் சொல்றீங்க? பொம்மலாட்டம் இந்த நாடகம் தானே அது. சரி. பொம்மலாட்டம். அதே போல நீங்க இதுல படிச்சுக்கிறேன்னாங்க அந்த தோரணம் கட்டுறது, வாழை மரம் அமைக்கிறது எல்லாம் ஒரு படைப்பாக்கம் பிள்ளைகள். தோரணம் கட்டுவாங்க பாருங்க, அது ஒரு படைப்பாக்கம். பண்டைய காலத்துல இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சு. கொடுக்கலாம். சரியா? அதை நீங்க பெண்ணால நோட் பண்ணி கொள்ளுங்க இடத்துல. ரைட். வேற டவுட் எழுக்கிறா? ரைட். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஒன்று போடுங்க பிள்ளையால். படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலுக்கான ஆக்ஸ்போர்ட் அகராதியின் வரைவிலக்கணம்னு போடுங்க. ரெண்டாவது போட்டுதானே இதுதானே படைப்பாக்கம் என்பதை ஆக்ஸ்போர்ட் அகராதி பின்வருமாறு வரையறை செய்கின்றது. இதை நாங்க பார்க்க போறோம். மேலுக்கு என்னன்னு சொல்லி போட்டுக்கிறீங்க, படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அறிமுகம் சொல்லி போட்டுட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு தான் படைப்பாக்கம் சொல்லி. இப்ப வந்துச்சா இல்லையா சொல்லுங்க பாப்போம். படைப்பாக்கம் சம்பந்தமா யார் சரி ஐடியா வராதா கழிக்கீங்களா சொல்லுங்க பாப்போம். படைப்பாக்கம் சம்பந்தமாக எனக்கு என்னென்று விலங்குகள் என்று சொல்லிக்கிறார்கள். யார் சரி இருக்கிறீங்களா? எனக்கு இன்னும் விலங்குல படைப்பாக்கம் பாப்போம். இருந்த மெசேஜ் ஒண்ணு தாங்க பாப்போம். விளங்கினாக்கள் மெசேஜ் ஒண்ணு போடுங்க பாப்போம். இந்த படைப்பாக விளங்கினா தானே உங்களுக்கு பிறகு வர விஷயங்கள் விளங்கு. அதான் கேட்கிறேன் நான். விளங்கினாக்கள் விளங்கிட்டு விளங்காம யார் சரி இருக்கிறீங்களா? விளங்கிட்டு ரைட். இப்ப ரெண்டாவது விஷயம் நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள். படைப்பாக்கம் சம்பந்தமாக ஆக்ஸ்போர்ட் அகராதி வரைவிலக்கணம் பார்க்க போறோம். அப்ப ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளுங்க. வரைவிலக்கணங்கள் சில வரக்குள்ள நாங்க கட்டாயமாக பாடமாக்கி எடுக்கணும் பிள்ளைகள். ஏன்னு சொன்னா வரைவிலக்கணத்தை எங்களால மாற்றி எழுத முடியாது. விளங்கிச்சு உங்களுக்கு? வரைவிலக்கணத்தை நான் செய்யணும், உள்ளதை உள்ளவாறை குறிப்பிடணும். பாருங்க அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, ஏதேனும் ஒன்றை உருவாக்க கற்பனை அல்லது சுயமான கருத்துக்களை பயன்படுத்தல். அந்த பயன்படுத்தல் மாத்திக்கணுங்களா டியூட்ல பயன்படுத்தல் புதியது புனைதல் தானேயாம் படைப்பாக்கம் எங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் அகராதி செல்லப்பட்டி. ரைட். அதாவது பாருங்க பிள்ளையால் தெளிய வளையும் கொள்ளுங்க. முதலாவது சொல்றாங்க ஏதேனும் ஒன்றை உருவாக்க. பாருங்க அப்ப ஏதேனும் ஒன்றை உருவாக்குன்னு சொன்ன என்னண்டா புதுசா நீங்க என்ன செய்றீங்க, ஒரு விடயம் ஒன்று உருவாக்குறதுக்கு அதை மீன் பண்றாங்க இடத்துல. நீங்க என்ன செய்றீங்க, புதுசா ஒரு விஷயம் ஒன்று என்ன செய்றீங்க நீங்க உருவாக்குறதுக்கு நாங்க கற்பனை அல்லது சுயமாக புதியது ஒன்றை புனைதல் தானே அமைகளுக்கு படைப்பாக்கம் செல்லப்படுதான். அப்ப இங்க பாருங்க பிள்ளையா, இங்க என்ன செய்யுது எங்களுக்கு இமேஜினேஷன் கற்பனை சம்பந்தப்பட்டது பட்டிக்குது. பாருங்க அப்ப அதுல போட்டிக்கிறாங்க பாருங்க. ஏதேனும் ஒன்றை உருவாக்குன்னு சொன்ன என்ன புதுசா நீங்க ஒன்று உருவாக்குறீங்க. பேன எழுதுங்க தேவையானாக்க கற்பனை அல்லது சுயமான கருத்துக்களை. அப்ப சுயமான என்ன கற்பனை என்று சொல்லக்குள்ள இங்க படைப்பாக்கத்துல என்ன செய்யுது எங்களுக்கு கற்பனையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டிக்குது. சரியா? அடுத்து சொல்றாங்க பாருங்க சுயம். சுயம் அல்லது உண்மைத்தன்மைன்னு சொன்ன என்னடா அப்படியா ரெண்டையும் எழுதி வச்சு கொள்ளுங்க. சுயம்னு சொல்லுவாங்க அல்லது உண்மைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. பேனையால எழுதுங்க பாப்ப இடத்துல சுயமான போட்டிதான் நிக்கிறேன். அவரத்துல ஒரு ஸ்லேஸ் ஒன்று போட்டு எழுதி கொள்ளுங்க. உண்மைத்தன்மைன்னு எழுதுங்க அப்ப பேனையால உண்மைத்தன்மைன்னு சொல்லி போடுங்க. ரைட். அப்ப சுயம்னு சொன்னா என்னண்டா பிள்ளையால் எழுதி கொள்ளுங்க. எங்களால உருவாக்கப்பட்ட எங்கட சொந்த அறிவை பயன்படுத்தி எழுதுங்க. எங்களாலேயே உருவாக்கப்பட்ட எங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி நிச்சயம் நாங்களாக உருவாக்கி ஒரு விடயம் அறிக்கணும். பாருங்க பாப்பா திரும்ப சொல்றேன். சுயம் அல்லது உண்மைத்தன்மைன்னு சொன்ன என்ன பிள்ளைகள் எங்களாலேயே உருவாக்கப்பட்ட எங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி நாங்களாகவே உருவாக்கி ஒரு விடயம் என்ன செய்யணுமாம் அது நிச்சயமாக இருக்கணுமாம். இதான் என்ன பிள்ளைகள் எங்களுக்கு சுயம் அல்லது உண்மைத்தன்மை என்று சொல்லப்படுது. உண்மைதானே? நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே படைப்பாக்கம் சொல்றது
ஒருத்தர் செஞ்சத்தை நாங்க பார்த்து கொப்பி அடிச்சுட்டு நாங்க அதை படைப்பாக்கணும்னு சொல்லல போமா இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க, எங்களால உருவாக்கப்பட்ட எங்களோட சொந்த ஐடியாஸ் என்ன செய்யணும், சொந்த கருத்துக்களா இருக்கணும். அதான் என்ன பிள்ளைகள் சுயம்னு சொல்றேன். இந்த வேர்ட்லயே விளங்க பாருங்க, சொல்லுங்க. இது ரெண்டும் வந்துட்டும் ஒரு படைப்பாளிட பண்பா இருக்கலாம் தானே, உண்மை, ஒரு சுய அறிவு. ஒரு படைப்பாளிட பண்பு கொடுக்கலாம் நீங்க. அதாவது படைப்பாக்கத்துல அடிப்படை இயல்புன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்து இது பாஸ் பேப்பர்ல, அது புத்தாக்கம். சரியா? ஒரு படைப்பாக்கத்துல அடிப்படை இயல்பு புத்தாக்கம். படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அடிப்படை இயல்பு புத்தாக்கம். ரைட், சரியா? அப்ப இதை நாங்க சுயம் சொல்றோம். அடுத்த சில படித்து பாருங்க பிள்ளைகள், புதியது புனைதல். என்ன புதியது புனைதல் சொன்னா என்னன்னு சொன்னா, அதை எழுதி கொள்ளுங்க பேனையால. இதுவரைக்கும் என்ன யாருமே உருவாக்காத, இதுவரைக்கும் யாருமே உருவாக்காத, இதுவரைக்கும் யாருமே சிந்திக்காத என்ன ஒரு விஷயத்தை நீங்க ஒரு கோணத்துல அத என்ன அந்த விடயத்தை நீங்க சிந்திச்சு உருவாக்குற ஒரு விஷயம்தான் புதியது புனைதல் சொல்லப்படுது. பாருங்க, அப்ப எழுதி கொள்ளுங்க அதை. இதுவரை யாருமே உருவாக்காத, யாருமே உருவாக்காத, யாருமே சிந்திக்காத, இதுவரை யாருமே சிந்திக்காத, இதுவரை யாருமே உருவாக்காத, இதுவரை யாருமே சிந்திக்காத ஒரு கோணத்தில் ஒரு விடயத்தை சிந்தித்து அதனை உருவாக்கும் போதுதானே செய்து அது ஒரு படைப்பாக்கமாக கருதப்படுது. பாத்தீங்களா? அப்ப நான் மேலுக்கு பார்த்த விஷயத்தையும் அடி பதாராங்க எங்களுக்கு அந்த வரைவு இலக்கணத்துல. திரும்ப சொல்றேன் பிள்ளையால், ஏதேனும் ஒன்றை உருவாக்குன்னு சொன்ன என்ன, நீங்க என்ன செய்றீங்க, புதுசா ஒன்றை உருவாக்குறீங்க. சரியா? கற்பனையும் இங்க சம்பந்தப்படுதான் படைப்பாக்கத்தில். அதே போல எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் சுயம் அல்லது உண்மைத்தன்மை. சுயம் அல்லது உண்மைத்தன்மை என்று சொன்னா என்ன சொல்லுங்க பொறுத்தர் வெளிநாக்கள். எங்களாலே உருவாக்கப்பட்ட எங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி நாங்களாக உருவாக்குறதுடைய விடயம் தான் என்ன சுயம் அல்லது உண்மைத்தன்மை. இது சம்பந்தப்படுது. அதே போல எங்களுக்கு புதியது புனைதல் சொன்னா இதுவரைக்கும் சிந்திக்காத, யாரும் உருவாக்காத ஒரு கோணத்துல ஒரு விடயத்தை நாம் சிந்தித்து உருவாக்குறோம். இதான் என்ன புதியது புனைதல் சொல்லப்படுது. அப்ப இது என்ன எங்கட ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் ஃபோர். ஒன்று படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் அறிமுகம், இரண்டாவது படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் சம்பந்தமான ஆக்ஸ்போர்ட் அகராதின் வரைவு இலக்கணம். தெளிவா அந்த ரெண்டு விஷயமும் ரெண்டாவது பந்தி கிளியரா உங்களுக்கு? இப்ப இல்ல யாரும் நோட் பண்ண வேணா கேளுங்க, சொல்றேன், பிரச்சனை இல்லை. யார் சரி நோட் பண்ண வைக்கிறீங்களா? இல்ல, ரைட். மூணாவது ஸ்ட்ரக்சர் போடுங்க பிள்ளையால். கலை என்பதற்கான இப்படி போடுங்க, படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் பற்றி ரஷ்ய நாட்டவரான லியோ டோல்ஸ்டாய் குறிப்பிடும் கருத்துன்னு சொல்லி போடுங்க. சரியா? இதுதான் நினைக்கிற விஷயத்தை தான் நாளைக்கு உங்களுக்கு டைப் பண்ணி தாரேன்னு சொன்னேன். நீங்க எழுதினா உங்களுக்கு நல்லது தானே, எழுதி எடுங்க பேனாலே. படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் பற்றி ரஷ்ய நாட்டவரான லியோ டோல்ஸ்டாய் குறிப்பிடும் கருத்து. இதை நாங்க பார்க்க போறோம். அதுலயும் அவர் என்ன சொல்லிக்கிறாரு, கலை, ஆர்ட். இப்ப கலை என்பது என்ன செய்ய ரஷ்ய நாட்டவரான லியோ டோல்ஸ்டாய் எப்படி சொல்லிக்கானா பார்க்க போறோம். இவர் தான் ரஷ்ய நாட்டவரான லியோ டோல்ஸ்டாய். நினைக்கிற பாருங்க, தாடியெல்லாம் வச்சுட்டு தான் லியோ டோல்ஸ்டாய். சரியா? ரைட். லியோ டோல்ஸ்டாய் பத்தி ஒரு இது ஒன்று சும்மா ஒரு ஆர்டிகல் ஒன்றிக்குது. நான் மறு கிளாஸ் முடிஞ்சு வாய்ச்சி பாருங்க லியோ டோல்ஸ்டாய் பத்தி. அது நமக்கு சிலபஸுக்கு அப்பாலான விஷயம் உண்டு. ஃப்ரீ டைம்ல வாய்ச்சி பாருங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, பாருங்க. இவர் சொல்றாரு, ஒருவர் யாதேனும் ஒன்றை உணர்ந்த பின் சலனம், ரேகைகள், நிறம், ஒளி அல்லது வசன அமைப்புகளின் துணையுடன் அவ்வுணர்வை அவ்வாறே மற்றவர்களிடத்திலும் ஏற்படுத்துவது கலையாகும். இப்ப கலை என்பதற்கான லியோ டோல்ஸ்டாய் குறிப்பிடும் கருத்து நாம பார்க்க போறோம் படைப்பாக்கத்தில். சரியா? இப்ப எங்களுக்கு இதான் இவரோட டெபினிஷன்.
இவர் வரை விலக்கணமா சொல்லிக்கிறாரு. 2வது வரை விலக்கணம் வருது பாருங்க. ஒன்று ஆக்ஸ்போர்ட்ல வந்துச்சு, 2வது லியோ டோல்ஸ்டே வந்துச்சு. இதை எம்சிக்குள்ள கூட கேட்கலாம். இப்ப கலை என்பதற்காக லியோ டோல்ஸ்டே குறிப்பிடும் கருத்து அல்லது படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் பற்றி கலை என்பதற்கான வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டவன்னு சொல்லி கேட்கலாம். லியோ டோல்ஸ்டே. சரியா பிள்ளைகள்? எம்சிக்கு நோட் பண்ணிச்சு கொள்ளுங்க. அவ்வாறு மூலம் சொல்லப்படுது, ஒருவர் யாதேனும் ஒன்றை உணர்ந்த பின் சலனம் ரேகை. இப்ப தெளிவா பாருங்க பிள்ளையால், இங்க வந்துட்டு இவர் கலை என்பதற்கான வரைவிலக்கணம், சரியா? இந்த கலை என்பதற்கான வரைவிலக்கணம் வர காரணம் என்னன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். இந்த பாடத்துல கலைக்கு தானே சொல்லிக்கிறாங்க பாருங்க, டியூட்ட பாருங்க. அப்ப கலை என்பதற்கான இந்த ஆர்ட்டுக்கான ஒரு டெபினிஷன், இந்த வரைவிலக்கணம் என்ன ரீசன் அலைவடத்துல வந்தீங்கன்னு நான் பார்க்க போறோம். சரியா பிள்ளையால்? இப்ப கலை என்பதற்கான வரைவிலக்கணம் வர காரணம் என்னன்னு சொன்னா பிள்ளையால், இப்ப நாங்க இங்க படிக்கிறது வந்துட்டு படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல். போமா இல்லையா? நான் கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன் படிக்கிறோம். அப்ப இங்க எங்களுக்கு இந்த இடத்துல கலை பற்றிய அம்சங்கள் என்ன செய்யுது எங்களுக்கு இங்க ஏன் சொல்லியிருப்பாங்க? சும்மா சொல்லியிருப்பாங்களா? இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு ரீசன் ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒரு என்ன செய்யலாம், ஒரு தொடர்பு ஒன்று இருக்கலாம். இப்ப என்ன தொடர்பா இருக்கும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன தொடர்பா இருக்கு இந்த இடத்துல? எங்களுக்கு கலைன்னு சொல்ற வேர்டு வாரத்துக்கு என்ன ரீசனா இருக்கலாம்? இடத்துல படைப்பாக்குறதுக்குள்ள ஏன் கலைகள் வருது? கலை வந்துட்டும் உண்ட புதுசா உண்ட உருவாக்குறது மைத்தன், ஒரு கிரியேட்டிவா யோசிக்கிறது. எஸ், வெரி குட். என்ன கலைகள் எல்லாமே பிள்ளைகள் படைப்பாக்க தன்மை. ஓமா இல்லையா? கலைகள் எல்லாமே படைப்பாக்க தன்மை மிக்கவையாக காணப்படுது. எப்படி? உதாரணம் மட்டும் சொல்லுங்க அப்போ. சினிமா, நாடகம். நாடகம், சினிமா ஒரு கலை. வெரி குட், வெரி குட், வெரி குட். வர எட்ஸ்கள், அடுத்து வந்துட்டு மாதிரி டிவி, மியூசிக். நியூஸ், ஒவ்வொரு படைப்பாக்கல் தானே. பாடம் விளங்குது என்ன? பாடம் விளங்குது. அப்ப அப்படியே பிடிச்சு கொள்ளுங்களா, விஷயத்துக்கள் வாங்கின வழங்கப்படுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஏன் கலை எங்கட படைப்பாக்கு ரீதியான தொடர்பாடல்ல ஏன் இந்த கலைன்னு சொல்ற விட எட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கக்குள்ள பிள்ளையால், கலைகள்னு சொல்லி குறிப்பிடக்குள்ள கலைகள் எல்லாமே என்ன பெரும்பாலும் ஒரு படைப்பாக்க தன்மை மிக்கவையா இருக்குதா? எழுதி கொள்ளுங்க இடத்துல நீங்க பேனையால. கலைகள் எல்லாமே என்ன செய்யுது? பெரும்பாலும் படைப்பாக்கு தன்மை மிக்கவை காணப்படுது. படைப்பாக்கத்தில அடிப்படை உருவாக்கம் என்ன பிள்ளைகள்? இந்த கலைகள் தான். படைப்பாக்கம் ஒன்று உருவாகிற என்ன? இந்த கலைகள் இருந்தார். இப்ப ஆதி காலத்துல மனிதன் என்ன பின்பற்றப்பட்ட கலை அம்சங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? படைப்பாக்குற இதாக மாற்றப்பட்டிருக்குது. ஓவியமா பாருங்க, ஓவிய கலை. சிற்பமா பாருங்க, சிற்ப கலை. நடனம், டான்ஸ பாருங்க, நடன கலை. சொல்லுங்க. கவிதை, கவிதை கலை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப நீ ஆரம்ப காலத்துல மனுஷனுக்கு தானே, மனுஷன் இந்த நெருப்பை சுத்தி ஆடின ஆட்டமிக்கு தானே பிள்ளையாள். இப்ப அதை என்ன செஞ்சிருக்குது? ஒரு நடன கலையாக மாறிக்குது. விளங்குதா உங்களுக்கு? இப்ப நாங்க ஆரம்பத்துல கம்பை சுத்தி அதை சுத்தி நெருப்பை சுத்தி ஆடின ஆட்டம் எல்லாம் இப்ப ஒரு கலையாக மாறிச்சு. பரதநாட்டியம், அபிநயம் எல்லாம் பாருங்க ஒரு கலையாக மாறிச்சு. விளங்கிச்சு உங்களுக்கு? அப்ப ஆதி காலத்துல என்ன மனிதனால பின்பற்றப்பட்ட கலை அம்சங்கள் படைப்பாக்கு ரீதியாக மாற்றம் பெற்றிருக்குது. இந்த படைப்பாக்க தொடர்பாடல் உருவாகிறதுக்கு என்ன செய்யுது? காரணமா இருந்து விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்லிக்கிறேன், நடனக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, சித்திரக்கலை பாருங்க எல்லாமே கலைகள். அப்ப எனவே பிள்ளைகள், இந்த கலைகளுக்கும் இந்த படைப்பாக்கம் சொல்றதுக்கும் ஒரு பிணைந்து என்ன ஒரு நெருக்கமான உறவுண்டு காணப்படுது. விளங்கிச்சு உங்களுக்கு? இந்த கலைகளுக்கும் இந்த படைப்பாக்கத்துக்கும் என்ன செய்யுது? ஒரு பிணைந்த ஒரு நெருக்கமான உறவுண்டு காணப்படுது. எக்ஸாம்பிள் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. நடனக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, சித்திரக்கலை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதுல எங்களுக்கு ஒன்று சொல்றாங்க, சலனம் செல்லப்படுது. சலனம் சொன்னா என்ன? நான் படிச்சுக்கிறேன், சொல்லுங்க. எஸ், அசையும் காட்சிகள். நான் எடுத்துக்கொள்ளும் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். சினிமா, தொடர் நாடகம், தொடர் நாடகம், ஒளிப்பதிவு நாடகம். ரஜாத் சொன்ன மாதிரி மத்த லீனா என்ன? ரஜாத் புளியம்பலத்துக்கு வர லீனா
அது செட்டியா ம். வருது ஒல்லி. கொல்லி ரைட். பாருங்க, அப்ப நாங்க அசையும் படங்கள் எடுத்தோம்னு சொன்னா பிள்ளையால், அசையும் காட்சிகளை நான் எடுத்தோம்னு சொன்னா காணொளிகள், வீடியோஸ், நாங்க இங்கிலீஷ்ல தான் பயன்படுத்துறேன், வீடியோஸ் நாங்க பயன்படுத்துறோம். அசையும் காட்சிகளை கொண்ட உருக்களை நான் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். நீங்க சொன்ன மாதிரி திரைப்படங்கள், சின்ன திரை நாடகங்கள், தொடர் நாடகங்கள் எல்லாமே உண்டு தானே, பாருங்க நான் எடுத்துக்கொள்ளலாம். சரியா, நான் அசையும் படங்கள்னு சொல்றேன். இப்ப நீங்க என்ன செய்யல, நான் சொல்றேன்னு சொல்லி என்ன கேட்டு கொண்டிருக்கிறல்ல, நான் என்ன செய்யணும், பேனை ஒன்று எடுத்து குயிக்கா நோட் பண்ணுவேன். அசையும் இந்த சலனம்டா நீங்க எப்படி நோட் பண்ண போறீங்க, பேனை எடுத்து அசையும் படங்கள் நோட் பண்ணுங்க. எடுத்து நமக்கு விஷயம் விளங்கணும். இப்படித்தானே பிள்ளையாள், இப்ப படிக்கிறது நமக்கு மண்டையில இருக்குதான், விளங்கும் தான். ஆனா ரிப்பீட் எடுத்து படிக்கக்குள்ள சலனம்டா யோசிப்போம் நாங்க. சின்ன ஒரு பெண் எழுதி படிச்சோம்னா யாபத்துல இருக்கும். சரி, எழுதி படிங்க தயவு செஞ்சு. ரைட். அடுத்து பாருங்களே, சொன்ன ரேகைகள். ரேகைகள் ரேகைகள் செல்லக்குள்ள இது என்ன செய்யுதுன்னா ஒரு ஓவியத்தோட சம்பந்தப்படுது. இப்ப நீங்க செல்லுங்க, அப்ப நீங்க சித்திர பாடம் தெரிஞ்சிருக்க, சித்திர பாடத்துல ரேகைகள் இருக்குது. என்ன ரேகைகள்? அலை ரேகை, வேற ரேகை சொல்லுங்க. ரேகை, சரிவு ரேகை, நிலை அண்ணா. குத்து, வலை வலை நெறி. சித்திர பாடம் வேலை செய்து பாத்தீங்களா? இங்க ஓலவெல்லாம் எடுத்திருப்பீங்க, ஓலவெல்லா 10ஆம் எடுத்திருப்பீங்க. சரியா, அலை ரேகை, வட்ட ரேகை, சரிவு ரேகை, இப்ப ரேகை இருக்குது. இந்த ரேகைகள் என்ன, கலை இல்லையா பாருங்க. அப்ப ரேகைகள் சில பேர் ஒரு ஓவியத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல பாருங்க, எழுத்து மூலமான ஆக்கங்கள் என்ன, அதே போல நிறம், ஒளி, ஒளி அல்லது வசன அமைப்புகள். இப்போ பாருங்க பிள்ளையால், ஒளிய கூட என்ன சொல்றாங்க, ஒளிய கூட ஒரு படைப்பாக்க மிக்க நாங்க பயன்படுத்துறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒளிய எப்படி படைப்பாக்கத்துல பயன்படுத்தலாம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒளிய மியூசிக், பாட்டு. வெரி குட், வெரி குட். பாருங்க, இசை, மியூசிக் பயன்படுத்துறோம் இல்லையா, பிஜிஎம் கொடுக்குறோம் பாருங்க, இசை கொடுக்குறோம் இல்லையா பாருங்க, படைப்பாக்கம் தானே அது. அப்ப என்ன செய்யுது, இந்த ஒளியை நாங்க என்ன செய்யறோம், ஒரு படைப்பாக்க மிக்க வகையில பயன்படுத்தக்குள்ள அது என்ன செய்யுது, இசையோடு சம்பந்தப்பட்டு, மியூசிக்கோட என்ன செய்ய சம்பந்தப்பட்டு வருது. எனவே பிள்ளைகள், இவ்வாறான அம்சங்களை கொண்டுதான் ஒரு வரைவிலக்கணத்தை எங்களுக்கு ரஷ்ய நாட்டவரான லியோ டோல்ஸ்டாய் என்ன செஞ்சுக்கிறாரு, கலை பற்றிங்க சொல்லிக்கிறாரு. அப்ப இந்த வரைவிலக்கணமானது எங்கட படைப்பாக்க ரீதியான தொடர்பாடுல என்ன செய்யுது, மிக நெருக்கமான முறையில, ஒரு சிறந்த முறையில என்ன செய்யுது, எங்களுக்கு தொடர்படுது. அப்ப கலையும் படைப்பாக்க அம்சத்தோட என்ன செய்யுது, எங்களுக்கு தொடர்படத்தால நீங்க என்ன செய்யுது, எங்களுக்கு அவதானிக்கக்கூடிய மாதிரி. சரியா, அப்ப கலைகள் என்ன செய்யுது, எங்களுக்கு படைப்பாக்க முடியும் உருவாகுது. ஓவியம், நடனம், சிற்பம் பாருங்க, எல்லாமே கலைகள், எல்லாமே இன்னைக்கு ஒரு படைப்பாக்கமும் இருந்துச்சு. விளங்கிச்ச உங்களுக்கு இந்த பந்தி விளங்கிச்சால திரும்ப சொல்லணும் யார்? சரி, விளங்கிட்டு சார். அப்ப இதுல நீங்க இப்படியே இந்த விஷயத்த பாடமாக்கி எடுக்காட்டீங்க, நீங்க சிம்பிளா படிங்க. கலை என்பதற்கான வரைவிலக்கணம் லியோ டால்ஸ்டாய். கலைக்கும் படைப்பாக்கத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? அப்ப கலைகள் தானே செய்து படைப்பாக்கம் வந்து உருவாக்கிது. எக்ஸாம்பிள் என்ன செய்யற, ஓவியக்கலை, சிற்பக்கலை, இதை நோட் பண்ணி கொள்ற. அது பிறகு சலனம்ஸ் என்ன, ரேகைன்ஸ் என்ன, ஒளிய கூட செஞ்சு ஒளி எப்படி கனெக்ட் ஆகுது, இசையை வச்சு இப்படி கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இப்ப இதை நீங்க என்ன செய்யுங்க, ஷோட்டா எழுதி எடுங்க. என்ன பொறுத்த மாட்டுக்கும் எழுதி படிச்சத மனசுக்கு நிக்கும். சரியா, இப்ப நீங்க படிக்கிறது விளங்கும் தான், ஆனா திரும்ப எடுத்து படிக்கல மறந்துடும். சொல்லுங்க ரஜாத். இந்த வசன அமைப்புகள் படைப்பாக்க தானே, வசன அமைப்புகள், சென்டென்ஸ். படைப்பாக்கம். எஸ், வெரி குட். சென்டென்ஸ், வாசகங்கள் எல்லாம் படைப்பாக்கம். சரி, அப்ப இது 3வது ஸ்ட்ரக்சர் 4. ஒன்று படைப்பாக்க தொடர்பாடு அறிமுகம், 2வது ஆக்ஸ்போர்ட் வரைவிலக்கணத்தின் டெபினிஷன், இப்ப லியோ டால்ஸ்டாய் கருத்து. சரியா, இப்ப நாங்க 4வது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் போட போறோம். 4வது போட போறோம். சொல்லுங்க. ஓவியமும் சித்திரமும் உண்டு தானே, இல்லாட்டி வேற வேற? உண்டு. ஓவியம், சித்திரம் ரெண்டுமே உண்டு. ரைட். வேற டவுட் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை. நான் டவுட் வரும், நம்ம டவுட் வந்தா நீங்க விளங்கிறீங்க. சரி, அர்த்தம் கேளுங்க. வேற டவுட் எழுக்கிறா? ரைட். இப்ப நாங்க அடுத்த 4வது ஸ்ட்ரக்சர் போட போறோம் பிள்ளைகள், போட்டுக்கொள்ளுங்க.
இன்னொரு இது பாருங்க, அச்சு மற்றும் லெத்திரனியல் தொடர்பாடுன்னு சொல்லி போகுது. அதை நான் ஸ்ட்ரக்சர் முடிச்சு எடுத்துக்கிறேன். எப்படி போட சொன்னா, வெகுசன ஊடக எழுச்சி எழுதுங்க. வெகுசன ஊடக எழுச்சி மற்றும் எழுதுங்க பாப்போம். வெகுசன ஊடக எழுச்சி மற்றும் வெகுசன ஊடக எழுச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியானது படைப்பாக்க வழி வெளியீடுகளை பெறுநர் மையப்படுத்தியது எவ்வாறு? இப்படி போடுது. சிம்பிளாக்கி படிக்கிறது. திரும்ப சொல்றேன். வெகுசன ஊடக எழுச்சி என்ன பிள்ளை சொல்லுங்க பாப்போம். எழுச்சி என்ன? தோற்றம். அல்லது வேற இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது எழுச்சிக்கு? growth, வளர்ச்சி அப்படி சொல்லலாம் நாங்க. சரி, அப்ப வெகுசன ஊடகத்தின் எழுச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியானது படைப்பாக்க வழி வெளியீடுகளை பெறுநர் மையப்படுத்தியது எவ்வாறு நாங்க பார்க்க போறோம். ரைட், போட்டு கவனிங்க பாப்போம். இப்ப ஒரு விஷயத்த கவனிங்க. அதுல வாரங்க பிள்ளைகள் போட்டிக்கிறாங்க, அச்சு மற்றும் லெத்திரனியல் தொடர்பாடல் துறைகளின் எழுச்சி மற்றும் அதை நான் ஷோர்ட்டா சொன்னேன். அச்சும் லெத்திரனியல் ஊடகம் என்ன ரெண்டுமே வெகுசன ஊடகம் தானே பிள்ளையால். ஓமல்ல சொல்லுங்க பாப்போம். வெகுசன ஊடகங்களை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். அச்சு ஊடகம், லெத்திரனியல் ஊடகம். அதான் நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு வெகுசன ஊடக எழுச்சின்னு தந்தேன். விஷயத்தை விளங்கணும். சின்ன பிள்ளைகள் மாதிரி என்னடா இவர் இப்படி சொல்றேன்னு யோசிக்க கூடாது. சரியா? ரெண்டையும் நான் உண்டா தந்திக்கிறேன். இந்த வெகுசன ஊடகத்தில் எழுச்சி பாருங்க, அச்சு மற்றும் லெத்திரனியல் தொடர்பாட துறைகளின் எழுச்சி மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக தகவல் ஒன்றை படைப்பாக்க ரீதியில் பெறுநர் மையப்படுத்தல் அவசியமாகிட்டு போடப்பட்டி. அது எப்படின்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அதாவது பிள்ளைகள் பாருங்க, வெகுசன ஊடகத்தில் எழுச்சி என்று சொல்றது. இப்ப நாங்க வெகுசன ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் தானே? வெகுசன ஊடகங்கள் சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு தெரிஞ்ச வெகுசன ஊடகங்களை. பத்திரிகை, வானொலி, புத்தகம், ரைட், ஓகே. அப்ப உங்களுக்கு எலக்ட்ரானிக் மீடியாவில பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி இருக்குது. அதே போல பிரிண்ட் மீடியாவில புத்தகங்கள், சஞ்சிகைகள் இப்படி இருக்குது. அப்ப இப்படியான அம்சங்கள் காணப்படுது. அப்ப இந்த வெகுசன ஊடகங்களோட எழுச்சியானது, நோட் த பாயிண்ட், இப்ப விஷயத்துக்குள்ள வாங்க. இந்த வெகுசன ஊடகத்தின் எழுச்சியானது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக, தொழில்நுட்ப வளர்ச்சினா டெக்னாலஜி, சரியா? அப்ப தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக வெகுசன ஊடகங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஸ்டெப்பா ஒரு படிமுறை என்ன செய்யலாம், முன்னேறிச்சு இல்ல. அந்த வெகுசன ஊடகங்களோட எழுச்சியானது பாருங்க, இப்ப வானொலி, தொலைக்காட்சியில என்ன செய்யுது, இன்னைக்கு பாப்புலர் இருக்குது இல்லையா? பாருங்க, பிரசித்தி அடைஞ்சிக்குது. அப்ப இந்த வெகுசன ஊடகங்களோட எழுச்சியானது இந்த படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம், ஒரு பெரும் பங்கு ஆச்சிருக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பாப்போம். வெகுசன ஊடகங்களோட எழுச்சியானது என்ன செய்யுது, படைப்பாக்கத்துல தாக்கம் செலுத்திக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பாப்போம். அதாவது பிள்ளையால் வெகுசன ஊடகங்களை நாங்க எடுத்தோம்னு சொன்னா, வெகுசன ஊடகங்கள் இன்றைக்கு என்ன செய்யுது, இன்றைக்கு கிரியேட்டிவ் கம்யூனிகேஷன், இந்த படைப்பாக்க ரீதியான என்ன தொடர்பாடலை மையப்படுத்திதான் என்ன அவங்க இன்றைக்கு அவங்களோட நிகழ்ச்சிகள் என்ன செய்யறாங்க, நடாத்திரத்தை எங்களுக்கு காணக்கூடிய இருக்கு. ஓமாலியா சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு வெகுசன ஊடகங்கள்ல படைப்பாக்க மட்டும் இருக்கா இல்லையா சில நீங்க என்ன சொல்லுவீங்க, சொல்லுங்க பாப்போம். இன்ட்ரோடக்ஷன் போட்டு விளம்பரத்தை எடுத்தோம்னா அதுல மகட வாசகம் பயன்படுத்துற, பின்னணி இசை பயன்படுத்துற. வெரி குட். இதான் எதிர்பார்த்தேன். பாடம் விளங்குது. எட்ஸ் விளம்பரங்கள். யார் இது? ஒப்போன்னு சொல்லி ஒரு நேம் எழுதிக்கிறீங்க. ஒப்போ F4 சொல்லி. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நல்ல ஆன்சர்ஸ் வருது உங்கள்ட்ட இருந்து. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளையால் அட்வர்டைஸ்மெண்ட், இன்னைக்கு பத்திரிகை அறிக்கலாம், ரேடியோ அறிக்கலாம், டிவி அறிக்கலாம். பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள் இருக்குது, பார்த்திருப்பீங்க. அப்ப உதாரணமாக நாங்க எடுத்தோம்னு சொன்ன பிள்ளையால் இந்த விளம்பரங்கள்லாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு வெகுசன ஊடகங்கள் உயிர் வாழ காரணமாக இருக்கிறது இந்த விளம்பரங்கள் தான், அல்லது அனுசரணைக்கு நான் படிச்சுக்கிறோம். ஒரு வெகுசன ஊடகம் உயிர் வாழணும் என்ன தேவை, விளம்பரங்கள், அனுசரணைகள் தேவை. ஏன், அங்க இருக்கிற என்ன அந்த இருக்கிற பொருட்களை பராமரிக்கணும், அங்க இருக்கிறார்கள் சம்பளம் கொடுக்கணும், விளம்பரம் தேவை.
எப்படி இந்த அந்த விளம்பரம் செஞ்சா வந்துட்டும் அதிகமாக லாபங்கள் கிடைக்கும். அதை வச்சு லாபம் ஒண்ணு கிடைக்கும். என்ன கிடையாது, லாபம் ஒண்ணு கிடைக்கும். ரைட், வெரி குட். அப்ப அந்த Sir, விளம்பரங்கள் சொல்லுங்க அந்த சொல்லுங்க. தொலைக்காட்சியில வந்து புதிய புதிய நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறது வந்து படைப்பாக்கத்துல வரும் தானே? எஸ் எஸ் எஸ், வெரி குட். நான் சொல்ல வரேன். புதிய புதிய நிகழ்ச்சிகள் போடுறாங்க பாரு, அது ஒரு படைப்பா. சரியா? சரி, நீங்க சொல்றது ரைட். அப்ப இந்த விளம்பரங்கள் பாருங்க பிள்ளைகள், முழுக்க முழுக்க என்ன செய்யுது, இவ்வாறு தன்மை கொண்டு அறிக்கின்னு சொன்னா ஒரு படைப்பாக்க ரீதியான என்ன தொடர்பாடு தன்மை கொண்டு இருக்கிறான். இந்த விளம்பரங்கள்ல காட்டப்படுற மொழியா இருக்கட்டும், உருவங்களா இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ் பாத்திரங்களா இருக்கட்டும், பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாம் என்ன செய்யுது, ஒரு படைப்பாக்க தன்மையோடு உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப எப்படி கனெக்ட் பண்ணி நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நான் எப்படி இதை விளங்கப்படுத்தி யோசிச்சு பாருங்க. வெகுஜன ஊடகத்துல வளர்ச்சி இன்னைக்கு என்ன செய்யுது, என்ன ஸ்ட்ரக்சர் வாசிங்க. வெகுஜன ஊடகத்துல வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி என்ன செய்யுது, படைப்பாக்க வழி வெளியீடு என்ன செஞ்சுக்குது, பெருநன்மையப்படுத்திக்குது. சரியா? அப்ப இன்றைக்கு வெகுஜன ஊடகங்களை போடப்படுற விளம்பரங்கள்ல மொழியா இருக்கட்டும், என்ன பிள்ளைகள் அதுல போடுற கேரக்டர்ஸ் பாத்திரங்களா இருக்கட்டும், உருவங்களா இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்யுது, இன்னைக்கு படைப்பாக்க தன்மையோட உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அப்ப எங்களுக்கு என்ன செய்வதில் குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சமா இருக்கு. அதே போல பிள்ளைகள் நீங்க வெகுஜன ஊடகங்களை போற நிகழ்ச்சியில எடுத்துக்கொள்ளும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆதிலா சொன்னா வெகுஜன ஊடகங்களை போற நிகழ்ச்சிகள், நீ பாருங்க பிள்ளையால் புதுசு புதுசா நிகழ்ச்சியில கிரியேட் பண்றேன். சொல்லுங்க அப்ப என்ன நிகழ்ச்சியில கிரியேட் பண்ணான் டிவிஎல்ல புதுசு புதுசு எப்படி கிரியேட் பண்றேன்? நிகழ்ச்சி போடுறேன், மெய்மை நிகழ்ச்சிகள் போடுறேன். இசை நிகழ்ச்சிகள், ரியாலிட்டி ஷோஸ், மெய்மை நிகழ்ச்சி என்ன செய்வான், நெருப்பை சுத்தி ஆடுற மாதிரி என்ன செய்வான், பாயிர மாதிரி இந்த இதுல போகும். திறன டிவியா திறனையா அந்த இது ஒன்று போயிடுச்சு, முன்ன டேலண்ட்ஸ் ஒன்று சொல்லி ஒன்று போயிடுச்சு. அந்த இது மாதிரி போட்டு சுருள் மாதிரி கல்லெல்லாம் உடைப்பான், இனி கையால கல் உடைப்பான், தேங்காய் பிப்பான், நெருப்பை சுத்தி ஆடுவான், பறப்பான். பாத்திருப்பீங்களா பிள்ளைல அந்த இதுல போகும் நினைக்கிறேன். பொம்மை படம் ஹீரோல போனேன் பாருங்க. என்ன செய்வான்டா பிள்ளை, அதில் தேங்காய வாயால பிப்பான். சரியா? கல்ல கையால உடைப்பான். நீங்க பாத்திருப்பீங்க நிறைய விஷயம். நெருப்புகளை சுத்தி அந்த நெருப்பு பத்தும் அதுக்குள்ள போய் வருவான். எல்லாம் பாத்திருப்பீங்க நீங்க. எல்லாமே என்ன புது புது பாணிகள் தானே. என்னதுக்காக முன்வைக்கான் சொல்லுங்க. நம்மள அதிகரிக்கணும், பெருநர் அதிகரிக்கணும், டிஆர்பியை கூட்டோடு அதான் நோக்கமா. விஷயத்துக்குள்ள வாரன் பாருங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு போற நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொள்ளும். தொடர் நாடகங்கள் பாருங்க, மெகா டெலிராமா. நீங்க சொல்லுங்க ஏன் இந்த நாடகங்களை 7-9 மட்டுக்குள்ளேயும் போடுறேன்? சொல்லுங்க கூட்டணியா குடும்பத்தோட கோவிந்தாண்டு எல்லாருமே பாப்பீங்க. பாத்தீங்களா? அப்ப தொடர் நாடகங்கள் இருக்கட்டும், நீங்க பாக்குற மெய்மை நிகழ்ச்சி ரியாலிட்டி ஷோஸ், முன்ன போகும் இந்த வாங்க பழகலாம், ட்ரெண்டிங்ல விடு, யசோதரன் வருவார், அந்த இதுல வர முன்ன இருந்தான் பிக் பாஸ், இந்த ரியாலிட்டி ஷோஸ், மெய்மை நிகழ்ச்சியா இருக்கட்டும், பிலிம் திரைப்படங்களா இருக்கட்டும், எல்லா அம்சங்களும் என்ன பிள்ளை பெரும்பாலும் ஒரு படைப்பாக்கத்தன்மையா தான் நிக்குது. ஒரு படைப்பாக்குது, ஒரு கலவையா தான் நிக்குது, ஒரு கலவை தான் இது பாருங்க. அப்ப எங்களுக்கு என்ன செய்யுது, அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவேதான் இந்த வெகுஜன ஊடகங்கள் இன்றைக்கு என்ன செய்யுது, பெரும்பான்மையான ஒரு பங்கு வகிச்சு கொண்டிருக்குது. படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல்ல ஒரு அடிப்படையில செய்து வெகுஜன ஊடகங்கள் செயற்பட்டு கொண்டிருக்குது. பாருங்க, அப்ப உறுதியா சொல்லாம இல்லையா, சொல்லலாம். செய்து வெகுஜன ஊடகங்கள்ல முழுக்க முழுக்க என்ன செய்யுது, ஒரு படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல் செய்து தங்கி இருக்குது. ஒரு படைப்பாக்கு இந்த அடிப்படை வச்சு நிகழ்ச்சியில முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க. இல்லையா? பாருங்க, ஒவ்வொரு நாளும் பிள்ளையால் வெகுஜன ஊடகங்கள் தொலைக்காட்சி பார்க்கக்குள்ள பாருங்க, பத்திரிகை வாசிக்குள்ள பாருங்க, வானொலிய செவிமடுக்குள்ள பாருங்க, இப்படியான படைப்பாக்க ரீதியான அம்சங்களை எங்களுக்கு கண்கூடாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். எனவேதான் இந்த வெகுஜன ஊடகங்களோட எழுச்சியானது அந்த கிரௌத், அந்த வளர்ச்சியானது ஒரு படைப்பாக்க ரீதியான தொடர்பாடலோட வளர்ச்சியில என்ன செய்யுது, ஒரு முக்கிய பங்களிப்பு செஞ்சுக்குதா இல்லையா? பாருங்க, அப்ப செஞ்சிருக்குது. விளம்பரங்களை பார்த்தோம், நாடகங்களை பார்த்தோம், மெய்மை நிகழ்ச்சியை பார்த்தோம், செஞ்சிருக்குது. போமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்றீங்க நீங்க? உடன்படுறீங்களா, உடன்படலையா? உடன்படுறேன்.
இது படைப்பாக்க ரீதியான தொடர்பாளர் வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்களிப்பு செஞ்சிருக்குது பிள்ளைகள். வெகுஜன ஊடகங்கள் இன்றைக்கு ஒரு படைப்பாக்க ரீதியான என்ன தொடர்பாடல் அம்சத்துல செய்து தங்கியிருக்கிறதுனால சில விலை கொள்ளது பாருங்க. அப்ப வெகுஜன ஊடகம் முழுக்க முழுக்க படைப்பாக்க ரீதியான தொடர்பாடல என்ன செய்யுது அடிப்படை வச்சுதானே இயங்கி ஒழிக்கிறாங்க பாருங்க. அப்ப இது 4 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல பாத்துக்கிறாங்க. ஒன்று படைப்பாக்கம் சம்பந்தமான அறிமுகம், 2வது ஆக்ஸ்போர்ட் அகராயோட வரைவிலக்கணம், 3வது கலை என்பதற்கான லியோ டால்ஸ்டாயோட கருத்து, 4வது ஒரு விஷயம் அதை எப்படி நான் தந்தாண்டு சொன்னா வெகுஜன ஊடகத்திற எழுச்சியானது மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியானது என்ன செய்யுது படைப்பாக்க வழி வெளியீடுகளை பெறுநர் மையப்படுத்தி எவ்வாறு ஆன்சர் வந்துச்சா இல்லையா? அப்ப உங்களுக்கு எவ்வாறுன்னு சொல்லி நான் தந்தேன், எவ்வாறுன்னு சொல்லி கொஸ்டின் ஃபார்ம்ல தந்தேன். இப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சா இல்லையா? என்ன ஆன்சர்? அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நாடகங்கள் போடுறது, விளம்பரம். எப்படி? வெகுஜன ஊடக விளம்பரங்கள். எஸ், வெகுஜன ஊடக விளம்பரங்கள். விளம்பரங்கள் என்ன செய்யுது? நீங்க மொழியா இருக்கட்டும், அந்த சொற்பிரயோகங்களா இருக்கட்டும், உருவங்களா இருக்கட்டும், என்ன பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், சொல்லுங்க. 4 ஸ்ட்ரக்சர் தந்திருக்கீங்கன்னா சார், இது 4 நம்ம விலைக்கு எழுதி போகணுமா? இப்ப டெபினிஷன் எல்லாம் இது கேள்வி கேட்க மாட்டான். இப்படி படைப்பாக தொடர்பாடல் அறிமுகம் கேட்க மாட்டான். நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப கேட்கிறேன்னு சொன்னா படைப்பாகம் என்ன கேட்கலாம்? இதுக்குள்ள இந்த படைப்பாக ஆக்ஸ்போர்ட் அகராய்டு கேட்கலாம், சரியா? லியோ டால்ஸ்டாய் கேட்கலாம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு நோட்ஸ் நான் உங்களுக்கு சிம்பிளா தான் உங்களுக்கு இப்படிதான் உங்களுக்கு பார்த்த உடனே நினைச்சு விளங்க மாட்டுச்சு. இதுக்குள்ள பாருங்க பாப்போம். சும்மா வாய் சொன்னு விளங்க மாட்டுச்சு. ஆனா இப்படி எக்ஸாம்பிள்ஸ் போட்டு படிச்சா விளங்க முடியும். ஆனா இதை எப்படியே கொஸ்டின் கேட்பான சாத்தியப்பட்டு குறைய கேட்க மாட்டேன். கேட்கிற கொஸ்டின் எல்லாம் நான் தருவேன். இதை கொஞ்சம் முக்கியமா கொஸ்டின் ஃபார்மெட்ல பாருங்க பிள்ளைன்னு சொல்லி தருவேன். ஆனா நோட்ஸ் எடுக்கணும் படிக்கிறதுக்கு கட்டு நோட்ஸ் இது கைட பெரட்டி பாருங்க. அப்போ என்ன டியூட்டை விட்டுட்டு உங்களோட கைட பெரட்டி பாருங்க. அப்போ என்னன்னு சொல்லி யோசிப்பீங்க நீங்க, என்னடா இது இப்படி எல்லாம் இருக்கான்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதான் படைப்பாக்கம், இதுல எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. இப்ப படைப்பாக்கம் பத்தி ஒரு டெபினிஷன், இப்ப படைப்பாக்கம் பத்தி என்னன்னு கேட்டா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி இந்த டெபினிஷனை கொடுத்து எழுதலாம் தானே? அதையும் கொடுத்து எழுதலாமோ? பொதுவான வரைவிலக்கணம் கேட்டா நீங்க மேலுக்கு சொன்னது எழுதுங்க. ஆக்ஸ்போர்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்டா அதை கொடுங்க நீங்க, சரியா? அப்ப பொதுவானது கேட்டா இது எழுதிலதா? பொதுவானது இப்ப இப்படித்தானே. இப்ப உங்களுக்கு கேள்வியில ஆக்ஸ்போர்ட்னு சொல்லி கேட்டா நீங்க இதை தான் கொடுக்கணும், மேலுக்கு இதை கொடுக்க இயலாது. விளங்குதா உங்களுக்கு? சும்மா ஒன்றும் இல்லாம படிப்பாக்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க ஆக்ஸ்போர்டையும் கொடுக்கலாம், அல்லது மேலத்தையும் கொடுக்கலாம். அதுல பிழை இல்லை, சரியா? படைப்பாக்கம் என்பதால் நீர் விளைங்குலையான்னு சொல்லி கேட்டா மேலிக்கிற பந்தியையும் கொடுக்கலாம், அல்லது நினைக்கிற ஆக்ஸ்போர்டையும் கொடுக்கலாம், பிழை இல்லை. மென்ஷன் பண்ண நீ ஆக்ஸ்போர்டை கொடுப்போம், சரியா? விளங்கிட்டா சார்? சரி, வேற சார் சொல்லுங்க. படைப்பாக்கம் என்பதால் நீர் விளங்கிக் கொள்வது யாது என்று கேட்கிற கேள்வி வந்துட்டு எத்தனை மார்க்ஸ் வரும்? அது மோஸ்ட்லி ஒரு 4 மார்க்ஸா கேட்கலாம். அப்ப 8 மார்க்ஸுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்களே? 8 மார்க்ஸ் கேட்க மாட்டாங்க, சான்சஸ் குறையும், சரியா? எழுதல தானே 8 மார்க்ஸ் கேட்டா நான் விஷயத்தை வச்சு எழுதலாம் தானே, எக்ஸாம்பிள்ஸை போட்டு. நீங்க தார ஸ்ட்ரக்சரை வச்சு எழுதலாம் தானே சார்? எழுதலாம். அந்த விளம்பரங்கள், இந்த திரைப்படங்கள் எல்லாம் போட்டு எழுதலாம் 8 மார்க்ஸ் கேட்டா, சரியா? நினைக்கிற வேர்டும் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி நினைக்குது பாருங்க. 1 2 3 கிலா நினைக்கிற மேல் பந்தி ஓட நான் ஒரு தலைப்புக்குள்ள படிப்பேன், சொல்லி தருவேன். இப்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், ஒரு ஐடியா ஒன்று வரணும் எங்களுக்கு. அது பிறகு இது ஒரு தனி தலைப்பை நான் படிப்பேன். நினைக்கிற 3 விஷயத்தை தனி தலைப்பை படிப்பேன். இது ஒரு தனியான விஷயம். படைப்பாக தொடர்பாடல் இயல்புகள் அவசியம் முக்கியத்துவம் தனியா படிக்கணும். நாங்க சொல்லி தருவோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, போக விளங்கும், சரியா? நாளைக்கு நான் ஷார்ட் ரிவிஷன் பண்ணுவேன், உங்களை பிடிச்சு கொள்ள கூட இருக்கும், சரியா? அப்ப சொல்லுங்க. இந்த இப்ப தந்தீங்க லாஸ்டா பெறுநர் மையப்படுத்தியது எவ்வாறுண்டு, அதுல அந்த எந்திரன் படம் ரோபோய்க்குது, அத உதாரணமா வச்சு சொல்லலாம் தானே? எந்திரன் படத்தை எப்படி கொடுப்பீங்க? எந்திரன் படத்துல ரோபோய்க்குது, அத ஒரு படைப்பாக்கத்துக்கு ஒரு உதாரணமா எடுத்து விளக்கம் சொல்லலாம் தானே? எந்திரன் படத்துல ரோபோ அதான் சார், அது சினிமாட இதுக்குள்ள வந்துட்டு உதாரணமா சொல்லலாம் தானே? சினிமாக்குள்ள கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம். சும்மா எந்திரன் படத்துல ரோபோன்னு சொல்லாம இப்படி என்ன செய்யுது, சினிமாவோட சம்மந்தப்படுது. இப்படி ஒரு திரைப்படத்தை அடுத்த சொன்னா என்ன செய்யல, இப்படி திரைப்படம் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணி காட்டுங்க, கனெக்ட் பண்ணி. சில பேருக்கு என்னடா யோசிச்சு
டக்குன படம் அடிச்சானே மனுஷன் தானே எல்லாரும் பேப்பர் இல்ல இல்ல கரெக்ஷன் எல்லாத்தையும் சொல்ல நேரம் போயிட்டு மிஸ் அதான் ஷோர்ட்டா கேட்டேன். சரி சரி ஓகே கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே. வேற டவுட் எழுதிக்கிற அப்படியே உங்களுக்கு இப்ப உங்களுக்கு சரியா இன்னைக்கு ஒரு எல்லாருக்குமே இது ஃபுல்லா கிளியர் ஆகிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பேர் கிளியர் ஆகிக்கும் கொஞ்சம் பேருக்கு கொண்டு விளங்க மாட்டேன் அப்படியான்னு யோசிப்பீங்க. நீங்க ஃபுல்லா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு அதை கெச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா ஃபர்ஸ்டா படி எவ்வளவு கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனா ஐடியா ஒன்று வந்திருக்கும் தான் படி பார்க்கணும். சரி ஐடியா ஒன்று வந்திருக்கும். சிம்பிளா படிங்க கஷ்டப்பட தேவை. இப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா இருக்கும். சரியா பிள்ளை ரைட். வேற டவுட் எழுதிக்கிறா அடுத்த 5வது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் உண்டு. 5வது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. தொடர்பாடல் ஊடக கற்கை தொடர்பாக ஒரு பெரும் சேவையாற்றிய பேராசிரியரான சுனந்த மகேந்திர சொல்ற கருத்துக்கள் நாளைக்கு பார்ப்போம். சரி என்ன வர என்னோட பாடத்துல அநேகமான இடங்களை வரை பார்த்துருப்பீங்க. என்ன என்னோட பாடத்துல ஃபர்ஸ்ட் யூனிட் லீக்கிறாரு. எங்களோட தொடர்பாடல் பாடத்தை கற்பிக்கிற விரிவுரையாளர் கீழே தேதி வர முதல் லெக்சர்ஸ் மார் சுனந்த மகேந்திர மத்தவர் யாரு அதுக்குள்ளேயும் பாரு நிறைய இடங்களை வேற பாப்போம் நாங்க நினைக்கிற முட்டாள். சரியா தான் சொன்ன இந்த மகேந்திரன் இப்ப இவர் கிட்டத்துல செத்துட்டார் மரணிச்சுட்டார். கிட்டத்துல மரணிச்சவர் 21 சவக்குழியில எலும்பு கூட ஆகிக்கும். சரியா ரைட் ஓகே. அப்ப நாங்க இன்ஷால்லா நாளைக்கு இதே டைமுக்கு சந்திப்போம். 5வது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் 5வது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ல நாங்க சந்திப்போம். இப்படி நோட்ஸ் எடுத்து படிங்க சிம்பிளா இருக்கும். ஃபுல்லா கைட பாத்தீங்கன்னா ஒன்றுமே விளங்க மாட்டுச்சு. பேனையில நோட் பண்ணி எழுதி படிங்க. நான் சொல்ல அது உங்களுக்கு சிம்பிளா விளங்கக்கூடிய இருக்கும். கேள்வியில் வரலாம் சொல்லி தருவோம். சரி பிள்ளைகள் ஓகே இன்ஷால்லா நாளைக்கு 8 மணிக்கு சந்திப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.